8:30க்கெல்லாம் கை நடுங்குதுன்னு சொல்லிட்டு 8:36க்கு ஒருத்தர் வராரு. சரி, ரைட், ஓகே. வணக்கம்ண்ணே. வணக்கம். இன்னைக்கு அப்படியே ஆரம்பிச்சிடும், அப்டேட்டோட ஆரம்பிப்போம். இன்னைக்கு வந்த மெயின் அப்டேட் அப்படின்னா, கூலி படத்துடைய கர்நாடகா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து அந்த ஏவி மீடியா அப்படிங்கிற நிறுவனம் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க தான் ஜெயிலர்லாம் வாங்கினாங்க. தமிழ் படங்கள் பல படங்கள் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 80% சக்ஸஸ் ரேட் வச்சிருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக நான் பார்க்குறேன். ஒரு அது எப்பவுமே சினிமாங்கிறது படம் நல்லா இருந்தால் ஓட போகுது, இல்லைன்னா இல்லை. அதிர்ஷ்டம் இருக்குல்ல, சில தயாரிப்பாளர்கள் சில டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ரொம்ப ராசியானவங்க. அது மாதிரி ஒரு பெரிய ராசியான கையாக நான் பார்க்குற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் வாங்கியிருக்கிறாரு. நிவின் பாலியோட அடுத்த படம் சர்வம் மாயா. சர்வம் மாயா, பாபால சொல்ற மாதிரி அந்த மாயா போல இருக்கு. சர்வமும் மாயா அந்த மாதிரி இவங்க சர்வம் மாயா அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ஒரு ஹாரர் காமெடி படமா. டைரக்டர் அகில் சத்யன். அடுத்தது பீனிக்ஸ் அப்படிங்கிற படத்துல இருந்து, அந்த பீனிக்ஸ் படத்துல இருந்து ஸ்னீக் பிக் விட்டுருந்தாங்க. சிறுவர் திருத்த பள்ளியில் நடக்கிற மாதிரி கதை போல இருக்கு. முழுக்க முழுக்க ட்ரைலர்ல பாக்குறப்ப இப்படிதான் இருந்துச்சு. இது வந்து ஸ்னீக் பிக்கே அதுல தான் விட்டுருக்காங்க. விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா அவர் நடிக்கிற படம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. பன் பட்டர் ஜாம் படத்துல இருந்து மூன் காஜுமா அப்படி வர வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பிரகாஷ் அண்ணா பேசுறீங்களா? இல்ல நிறுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். மியூட் போயிட்டார். என் ஐடி எனக்கே லிசனர்ல தான் காட்டுது. கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே, நடுவில் ஒரு ஃபோன் வந்துச்சு, அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு வந்தேன், அதெல்லாம் கேட்கல. சரி, பன் பட்டர் ஜாம் படத்துல இருந்து 3வது சிங்கிள் காஜுமா அப்படிங்கிற சாங் வந்து ஜூலை 4 வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ட்ரெண்டிங் அப்படின்னு ஒரு சின்ன பட்ஜெட் படம், கலையரசன் ஹீரோ நடிக்கிற படம். அந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸை சரிகமா வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் போகி அப்படின்னு படத்துல இருந்து ஒரு டைட்டில் லுக் வந்துருச்சு. சின்ன டீம் வந்து அடுத்த படம் போல இருக்கு, ஒரு புதுமுக டீம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் தெலுங்கு படமான தம்முடு, அந்த தம்முடு படத்துடைய ரிலீஸ் ட்ரெய்லர் நேற்று பேசிட்டு இருந்தோம்ல, அது இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு வித்தியாசமா இருக்கு, பார்த்தேன். ஆனா எல்லா இந்த கேஜிஎஃப் இருந்து இந்த அம்மா சென்டிமெண்ட்டை பிடிச்சி எல்லாரும் பிடிச்சி கட்டி அழுகுறாங்க. அதே மாதிரி ஒரு அம்மா சென்டிமெண்ட் படம் போல இருக்கு. நல்லா இருக்கு, ஆனா ட்ரைலர் பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு, கலந்து கட்டி. அடுத்தது ஓஹோ எந்த பேபி அப்படிங்கிற படம் வந்து 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அந்த படங்களோட சென்சார் ரிப்போர்ட் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சென்சார் யூஏ வாங்கிருச்சுன்னு. அப்புறம் மற்றபடி இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்கள் 3BHK, பறந்து போ, அந்த படங்களுக்குலாம் வந்து 3 days to go அந்த கவுண்ட் டவுன் விட்டுருந்தாங்க, கவுண்ட் டவுன் ப்ரோமோ. வேற பன் பட்டர் ஜாம் படத்துல இருந்து வந்து இந்த 3rd சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அதை வந்து மக்கள்கிட்ட வந்து சாங்கை போட்டு காமிச்சு அதுக்கான ஒப்பீனியன் கேட்குறாங்க. எக்கை ஸ்டார் படத்துல இருந்து ஒரு சிங்கிளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அது மாதிரி இப்போ இது பண்ணியிருக்கிறாங்க. பாம் மூவி அந்த படத்துடைய டீசர் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்துருச்சுல, அது வந்து 1 million வியூஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ கண்டுபிடிட்டு இருந்தாங்க. மற்றபடி வேற எதுவும் பெருசா அப்டேட் வந்த மாதிரி எனக்கு தெரியல. எதுவும் அப்டேட் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்குவோம். பிரகாஷ் ப்ரோ, அந்த பாம் டீசர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்து ப்ரோ. இந்த பெருசு மூவி மாதிரி அந்த இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, காளி வெங்கட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசரே நான் வந்து ரொம்ப சீரியஸா ஆரம்பிச்சு கடைசியில் பண்ணா முடிச்சு, செம்ம பண்ணா. பார்ப்போம் ப்ரோ. பட் அது ஒர்க் அவுட் ஆகுமா? கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் ஆகாது? இது எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க, எப்படி பயன்படுத்துறாங்கன்றது. யார்டி நீங்க ஒரு பெரிய லெங்க்தியான ஒரு சீன் ஒன்று வரும், அது உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு படத்துல ஒன்று ஒர்க் ஆகலை. அது ஒரு அதை வச்சே ஒரு காமெடி வரும், ஒர்க் ஆகலை. அது எப்படி பயன்படுத்துறாங்கன்றது, அவ்வளோதான். பிரகாஷ் ப்ரோ, பெருசு மூவி தியேட்டருக்குலாம் நல்லா பண்ணிச்சா? இல்லை இல்லை இல்லை, படம் ஃப்ளாப்பு தான், தேட்டருக்குல ஃப்ளாப்பு தான். அவங்களுக்கு இந்த டிஜிட்டல் அண்ட் சேட்டலைட்ல உங்களுக்கு கவர் ஆயிருக்கும், அவ்வளோதான். அது சேட்டலைட் போச்சா இல்லைன்னு தெரியல, டிஜிட்டல் போச்சு நல்லா, சேட்டலைட் யார்கிட்ட போச்சுன்னு தெரியல. அதுவே ரிசீவ் ஆகலைன்னா இது எப்படின்னு தெரியல ப்ரோ. பாம் இது ட்ரெய்லரே அப்படிதான் இருந்து, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்துச்சு. பார்ப்போம், இன்னும் டீசர் தான் வரணும். இது ஜஸ்ட் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் தானே. டைட்டிலுக்காக வித்தியாசமா நாங்கள் காமெடி படம், ஏன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு ஆக்ஷன் படம் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான்
இது வந்து டைட்டில் டீசர் விட்டுருக்கோம் நாங்க அப்படின்னு அவங்க சொல்ல விரும்புறாங்க. முழுக்க டீசரோ படத்துடைய ட்ரெய்லரோ வந்தால் தான் நமக்கு தெரியும் அவங்க முழுக்க முழுக்க எதை பற்றி பேச போகுது. இதை பற்றியே பேச போகுதுன்னா அது ஓடிடி வாட்சிக்கு பெட்டராக இருக்கும், இல்லை வந்து ஆஃப்டர் ஓடிடி வந்து நம்ம பார்க்கறதுக்கு பெட்டராக இருக்கும். அவ்வளோதான். அண்ணே ஆதி என்ன இது ஐடி காட்டுதா உங்களுக்கு கேட்டாரு? எனக்கு ஐடி காட்டலையே, உங்களுக்கு யாருக்கும் மாவீரன் யாருக்கும் காட்டுறதுக்கா? நான் எனக்கு லிசனர்ல காட்டுது, இருக்கும்போது நீங்க கோஸ்டா காட்டுறீங்களா? காட்டுச்சு, ஸ்பீக்கர் வந்ததுக்கு அப்புறம் காட்டல. இது என்ன மாயமந்திரம்னு எனக்கு தெரியல, இது காட்டுது. என்ன மாயமந்திரம்னே தெரியலையே. ஒன்றும் பாதி பேர்த்துக்கு காட்டுது, பாதி பேர்த்துக்கு காட்டல. எனக்கும் காமிக்கவில்லை. சரி, அவருக்கு இன்னைக்கு விஷால் என்ன ப்ரோ டாபிக் காட்டுதான் பாருங்க. பேசலாம்? சரி, விஷால் ப்ரோக்கு கோவர்ஸ் கொடுக்குறேன். ப்ரோ அடுத்து சுகுமார் நான் ப்ரோ நேற்று வருவார், தான் அவருக்கு ஒரு மார்கன் கோவர்ஸ் பார்த்தேன். படிக்கிறேன். சொல்லுங்க, எப்படி வந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி தான் ட்ரைலர் மொத்தமா மிஸ்லீட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ட்ரைலர் பார்க்கும்போது அந்த பையன் தான் கொலைகாரனா இருக்க போறான், அதுக்கப்புறம் வந்து இது சீரியல் கில்லர் கதைங்கிற மாதிரி கொண்டு போவாங்கன்னு பார்த்தேன். ஆனா இல்ல ஸ்பாயிலர் சொல்லாதீங்க. இல்ல அதுதான் ப்ரோ, அது அப்படியே கொஞ்சம் நம்மள நிறைய சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரீசெண்டா வந்ததுலயே அந்த 3 படமே ஒரு ஹேட்ரிக்கான ஒரு படமா தான் இருக்கு. அதாவது சஸ்பென்ஸ்ல நம்ம தமிழ்ல லெவனும் சரி, டிஎன்ஏவும் சரி, மார்கனும் சரி, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு நீங்க நடுவுல ஓகே அந்த இது தேவையில்ல, எனக்கு அது ஒன்னே ஒண்ணுதான். செகண்ட் ஹாஃப்ல மட்டும் அந்த ஒரு கேரக்டர் காமிப்பாங்க, மொட்டை தலை கேரக்டர், கொஞ்சம் சந்தேகம் வரக்காக அந்த கேரக்டர் வச்ச மாதிரி இருந்துச்சு தவிர மத்த எல்லாமே எனக்கு ஓகே தான். அது ஒண்ணுதான் எனக்கு ஒருவேளை டவுட் கிரியேட் பண்ணுச்சு. இப்ப என்னைய அமைதியாயிட்டீங்க? இல்ல எனக்கு இன்னொரு ஃபோன் வந்துச்சு, அதனால நீங்க அதுக்கப்புறம் ஸ்பாயிலர் சொல்லாங்கன்னு சொல்லும் போதே எனக்கு ஃபோன் பேச போயிட்டேன் நானு. ஓகே ஓகே. என்னாச்சு? இல்ல ஸ்பாயிலர்லாம் சொல்ல. இல்ல எதுக்காகனா மற்ற படங்கள் நம்ம ஸ்பாயிலர் பேச செய்யும், கமர்ஷியல் படங்களுக்கு அது ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. பட் என்னன்னா இது மாதிரி ஒரு த்ரில்லரோ இல்லை சஸ்பென்ஸ் ஃபேக்டர் இருக்க ஒரு படத்துக்கு நம்ம அது நிறைய நிறைய இருக்க படத்துக்கு நம்ம பேசணும்னா அது பார்க்குறவங்களுக்கு இவ்வளோதானா அவ்வளோதானான்னு போயிடும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ப்ரோ ஜூட் ஆண்டனி ஜோசப் கோஸ்ட் கொடுத்தீங்களா? அடுத்த படம் காட்ட மாட்டேங்குது. லான்ச் பண்ணியிருக்காரு. ஆமா ஆமா. ஆமா, மோகன்லால். ஆமா, அது யார்? அது மோகன்லாலோட அது பொண்ணு. ஆமா. அது எனக்கு பையன் நினைச்சிட்டேன். எனக்கு பையன் ஒருத்தர் அறிமுகமாயிட்டாரு. இது என்ன வித்தியாசமா இருக்கு பேர், நானும் பார்க்கல, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணல. அது என்னன்னு சொல்லுங்க, பொண்ணு அவங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் அவருக்கு. ஆமா ப்ரோ, பொண்ணுதான், மியா மோகன்லால். தொடக்கம்னு ஓகே, நான் சொல்லி பிரணவ் இருக்கிறாரு. ஓகே, டைட்டில் அதுக்கப்புறம் வச்சிருக்காங்க. ஆமா, நான் பார்த்தேன். அவருக்கு தொடரும், இவங்களுக்கு தொடக்கம் வச்சிருக்காங்க. எனக்கு என்னன்னா பையன் நினைச்சிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஏற்கனவே 2 பையன் போல இருக்கு. ஏற்கனவே பிரணவ் அறிமுகப்படுத்தப்போ இவங்களே அறிமுகப்படுத்துறாங்க போல நினைச்சிட்டேன். பிரகாஷ் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எங்க 2 நாளா ஸ்பீக்கர், ரொம்ப நாளா ஸ்பீக்கர் காணாம போல் இருக்கு. இல்லை அப்பப்போ வந்துட்டு போகிறேன் ஒர்க் டைமில் இருக்கிறதுனால. பிரகாஷ் எனக்கு ஒரு டவுட் ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ தெரிய ஸ்கிரீனிங் இருக்குல்ல, இன்னைக்கு ரேப் அப்னு போட்டிருந்தாங்களே, அது எப்படி ப்ரோ? சீக்குவலா இல்லை அது தனியாக செப்பரேட்டாக ஒரு ஸ்டோரியா? இல்ல செப்பரேட் ஸ்டோரி தானே சொன்னாங்க அவங்க. அது சீக்வல் இல்ல ப்ரோ, எந்த படம்? அது சீக்வல் எந்த கிடையாது. படம்? இந்த டுவர்ட்ஸ் எண்டில் முடிக்கிறாங்களா ஒரு டைலாக், திரும்பி குந்தன் வருவான், திரும்பி ஒரு ஜோயாக்காகனா, அதே மாதிரி இது செப்பரேட்டான ஒரு குந்தன் ஜோயா லவ் ஸ்டோரி அந்த மாதிரியா? இல்ல இது தனிதானா? ஆனா அதே வேர்ல்டுன்னு சொன்னாங்க, அது தெரியல கன்ஃபார்மா. வேர்ல்டுனால எப்படி இன்னொரு தடவை சொல்வாரு தெரியல, வாய்ப்பு இல்லை. சொல்லிட்டு நீங்களே சிரிச்சுக்கீங்க. அமைதியாயிட்டீங்க. சரி, இன்னைக்கு டாபிக் என்ன ப்ரோ? இன்னைக்கு டாபிக் என்ன நீங்க சொல்லுங்க. நீங்க வந்திருக்கீங்களே சுகன், நீங்களே சொல்லுங்க சுகன். விஷால் ப்ரோ, ஜுராசிக் வேர்ல்ட் ரிப்போர்ட்லாம் வெரி பேட். பார்த்தேங்கய்யா. எனக்கு தெரிஞ்சு வருத்தப்படுற ஒரே ஆள் மாவீரன் மட்டும்தான். அந்த படம் வந்தேன்னா ரிப்போர்ட்லாம் இப்படி மோசமா இருக்குன்றது. ஆமா, டிபியை பாத்தீங்களா இல்லையா? முன்னாடிலாம் டிபி வச்சு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் டிசப்பாயின்மெண்ட் ஆவாரு. இப்ப டிபி வைக்கிறதுக்கு முன்னாடி டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாருன்ற மாதிரி தோணுச்சு. ப்ரோ நாளைக்கு தான் ரிலீஸ். 3 BHK சூப்பரா இருக்குன்னு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க.
அண்ணா எனக்கு கோஸ்ட் கொடுக்குறீங்களாண்ணே? கோஸ்ட் கொடுத்தாலும் சில டைம் ரிசீவ் ஆகாது நமக்கு, எப்படின்னு தெரியல. அப்படியா? இல்ல ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் நான் விஷாலுக்கு ஆல்ரெடி கோவஸ்ட் கொடுத்துருக்கேன். மாவீரனுக்கு கொடுக்கல. எதுக்காகனா ப்ரோ அது சுகுமார் ப்ரோ அவரும் ஒரு எக்ஸ்டெண்டட் இடத்துக்கு கேமியோல வச்சிருக்கேன் வராரு அவருக்கு. ப்ரோ. இல்ல யாரு எக்ஸ்பெக்ட் கம்மி எனக்கு புரியல. திடீர்னு விஷால் ப்ரோவா? ஏதோ கேமியோனாரு. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. ப்ரோ இந்த 3BHK இவங்க ரிவ்யூஸ்லாம் பார்த்து வருது, ஆனா புக்கிங்ஸ் அந்த அளவுக்கு இல்லையே ப்ரோ. ரிவ்யூஸே வர வாய்ப்பு இல்லை. நாளைக்கு தான் ப்ரெஸ் போடுறாங்க. இப்போ யாராவது செலிபிரிட்டி பிரீமியர் பார்த்ததா உண்டு. எஸ்டிஆர் பார்த்து நாளைக்கு போட்டிருக்காங்க. இல்ல இல்ல அதான் செலிபிரிட்டி பிரீமியர் பார்த்ததா உண்டு. இல்லை தனியாக செலிபிரிட்டிஸ் தனியாக போட்டு காமிச்சா உண்டு. நாளைக்கு 12 மணிக்கு ஷோ போடுறாங்க 3BHK. அது வந்து ப்ரெஸ்ஸுக்காக போடுறாங்க. நாளைக்கு மறுநாள் வியாழக்கிழமை 12 மணிக்கு போடுறது. இங்கே நம்ம உள்ள எல்லா நம்ம செலிபிரிட்டிஸ், ட்விட்டர் செலிபிரிட்டிஸு, சினிமா செலிபிரிட்டிஸ் எல்லாத்துக்கும், அதாவது இன்ஃப்ளூயன்சர், ப்ரெஸ்ஸு, மீடியா, நம்ம எல்லாத்துக்குமே போடுறது வந்து வியாழக்கிழமை 12 மணிக்கு போடுறாங்க. நாளைக்கு போடுறது வந்து ப்ரெஸ்ஸுக்கு மட்டும் போடுறாங்க. அவ்வளோதான் 3BHK இப்போதைக்கு போட்டிருக்க. செலிபிரிட்டி யாருக்கா போட்டு காமிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். செலிபிரிட்டிஸ் ரிவ்யூஸ் நம்ப வேணாம், பட் மனோஜ் மேடி போட்டிருந்தாரு, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு படம் பார்த்துட்ட மாதிரியா ரிவ்யூ போட்டிருந்தாரு, இல்ல எதிர்பார்த்துட்டு ப்ரோ இருக்கா பிரகாஷ் நல்லா ப்ரோ, வரும்னு என்னால முடிஞ்ச ஒரு அப்படின்னு தானே அப்டேட். போட்டிருந்தாரு? இன்னைக்கு வந்து மூக்குத்தி அம்மன் 2ஓட ஒரு ஸ்கெட்யூல் திருமூர்த்தி மலையில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பொள்ளாச்சிக்கிட்ட ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை அங்கே டேம்ட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. திருமூர்த்தி டேம்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா? ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் படம் ஷூட்டிங் அங்கே நடக்கிறது போல இருக்கு. விஷால் ப்ரோ, உங்களுக்கு காமிக்குதா கோவஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல இல்லை இல்ல வரவே கோஸ்டே இல்லையா? காட்டல. சரி, காட்டல. திரும்ப ரெண்டாவது தடவை கொடுக்குறேன். ஸ்பீக்கர்ல ரெண்டாவது தானே தடவை இருக்காரு. கொடுக்குறேன். அதை சரி, கேன்சல் ரெண்டாவது தடவை கொடுத்துட்டு கொடுக்குறேன். திரும்ப கொடுங்க. ரிமூவ் கொடுத்தா இவரு வெளியே போயிருவாரு. அதுதானே பிரச்சனை. அதுக்கப்புறம் நான் வர இல்ல ஒரு 50 ஆல்ரெடி நாள் ஆகும்ல, நான் கொடுத்துருப்பீங்கல்ல, விட்டுருவேன். கேன்சல் கோஸ்ட் கொடுத்துட்டு அந்த திரும்ப. கேன்சல் வேணா கொடுங்க. கேன்சல் கொடுத்துட்டு பண்றேன். ஓகேண்ணே. மாவீரன் உங்களுக்கு காமிக்கலையா ஐடி? இல்ல ப்ரோ, யாருக்கு அவர் ஐடி காமிக்கலையா? எனக்கு காட்டல. இன்னும் ஒரு சரி ரைட் இன்னும் பாப்போம். ஒரு விஷால் வாரம் ப்ரோ வந்துட்டு இன்னொரு தானே வாட்டி கொடுத்து இருக்கேன். பார்ப்போம். ஓகேண்ணே. நேத்து காட்டுச்சு, இன்வைட் டு ஸ்பீக் கொடுத்தேன், ஆனா அவர் வெளியே போயிட்டாரு. அப்போ லிஸ்னர்ல இருந்தாரு. இன்னைக்கு எதுவும் டாபிக் இல்லைன்னா நான் ஒன்று யோசிச்சேன். சொல்லுங்க. சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க பேசிட்டோமா கேட்போம். இல்லை ஏற்கனவே பேசிட்டோமான்னு தெரியல, கோவப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த தமிழ் டப்பிங் படம் என்ன அப்படின்ட்டு பேசலாம்னு பார்த்தேன். சின்ன வயசுல, இப்போ இல்லை. அது பேசிட்டோம் நம்ம. சூப்பர்ண்ணே. எல்லாரும் பேசுனது அப்ப சொன்னாங்கல்ல, எல்லாரும் பார்த்தது இந்த அனகொண்டா, மம்மி, அதை பத்தி பேசணும்ல, அதுதான். சரி, நீங்க நல்ல வித்தியாசமா ஏதாவது கேள்விகள் கேட்குற மாதிரி ஏதாவது இன்னைக்கு நிறைய கேள்விகள் கேளுங்க. நான் பதில் சொல்றேன். நான் அதையாச்சும் கேட்போம். நான் பதில் சொல்ல வேணாம், மியூட்ல போட்டுக்கோ. ஏதாவது தெரியலன்னா கூட நானும் பதில் சொல்றேன். எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கறேன். தமிழ் கேளுங்க கேளுங்கம்மா. சினிமாவின் ஓகே கேளுங்க மாவீரன். இந்த சாங் இருக்குல்ல, இப்ப விண்டேஜ் சாங் எல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல படத்துல, எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ஒரு மைனா மைனா, அந்த பாட்டை ரீசெண்டா ஒரு படத்துல யூஸ் பண்ணாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஈஸி தான், ஞாபகம் இருக்கவங்க டக்குன்னு சொல்லுங்க. ப்ரோ ஃபேமஸான நல்லா படம் தான் ஃபேமஸா சொல்லுங்க ப்ரோ. இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு படத்துல அந்த ரஜினி பாட்டை யூஸ் பண்ணிருப்பாங்க ப்ரோ. ஒரு மைனா மைனா குருவி, அந்த பாட்டு. ப்ரோ ஹரிஷ் கல்யாண் படமா அது? கரெக்ட். பார்க்கிங். ஏசா ப்ரோ, ஏன்னா என்ன படம் கரெக்டா ஸ்ட்ரைக் ஆகும். என்ன படம் ப்ரோ? பார்க்கிங் பார்க்கிங். ஓ, கிளைமேக்ஸ் ஃபைட் ஃபுல்லா அந்த ஃபைட் சீரியஸா போயிட்டு இருக்கும், பேக்ரவுண்ட்ல இந்த சாங் போயிட்டு இருக்கும். அது ஃபைட்னு சொல்ல முடியாது, ப்ரூட்டல் அட்டாக். ஆக்சுவலா இப்ப பல படங்கள்ல இந்த ரீயூஸ் பண்றாங்கல்ல, இந்த பாட்டு செம்ம பெப்பியான சாங், செம்ம டபுள் மீனிங் சாங், சூப்பரான சாங் இந்த பாட்டு. இது திரும்ப ரீவிஷுவல் பண்ணலாம். ஏதாவது மற்ற படங்கள்ல பார்ப்போம். மைனா மைனா பாட்டு எந்த யாருக்கு ரீயூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். அதான் பண்ணிட்டாங்களே ப்ரோ பார்க்கிங்ல. நான் சொல்றது திரும்ப விஷுவலா சொல்றேன். இப்ப பேக்ரவுண்ட் இப்படி போட்டு ஃபைட் வைக்கிறதுக்கு பதிலா பாட்டே ரீக்ரியேட் பண்றது. இந்த ஃபைட்ல செனோரிட்டா இல்லாம பாட்டு மாதிரியா ரெட்ரோல பண்ணாங்களே, அது மாதிரி
இல்ல வந்து டான்சிங் மூமெண்ட் இப்போ இது தொட்டு 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 பேசும் சுல்தானா வந்துச்சுல்ல அது ஒத்த மாதிரி வந்து ரூபாய். பாட்டு. ஒத்த ரூபா அது மாதிரி சொல்றேன். அது மாதிரி மைனா மைனா பாட்டு சரியான பாட்டு, பயங்கரமான வரிகள். சரி, வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. இது மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேளுங்க, கேட்போம். இன்னைக்கு கேட்குற மோட்ல இருப்போம். தமிழ் சினிமாவின் பழைய பழைய படம் பத்தின கேள்வி தெரிஞ்சா யாராவது சொல்லுங்க. தமிழ் சினிமாவின் ஃபர்ஸ்ட் ஏ சர்டிபிகேட் படம் என்ன? ஓகே, எனக்கு தெரியும், நான் போயிடுறேன். பிரகாஷ் ப்ரோ வெப்பனை நீங்க கையில எடுத்துட்டீங்க. இல்லைங்க, அதை பத்தி ஒரு வீடியோ போடலான்னு படிக்கிறப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சாதான். ம்ஹும். சரி, ஓகே, அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன் அதுக்கு ஆன்சரு. பிரகாஷன் எனக்கு தெரியும்னா சொல்லுங்க, நான் இங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, நம்ம ஏற்கனவே ஒரு சினி புக் சேனல் ஆரம்பிக்கும் போது தமிழ் சினிமாவின் முதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சிருப்பேன். சூப்பர். எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் ஃபர்ஸ்ட் வந்த படம், அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து கலர், அந்த இந்த கலர் எப்படா ஈஸ்ட்மேன் கலர் படம், அப்புறமேட்டு முழு கலர் படம், அப்புறமேட்டு வந்து இது மாதிரி எல்லா படங்களும் நம்ம பேசும்போது அதுல சொல்லியிருப்பேன், அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். எம்ஜிஆர் படம் மர்மயோகின்னு ஒரு படம் இருக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பல படங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி முதல்ல வெளிநாட்டுல போய் ஷூட் பண்ண படம் சிவன் தமன் அப்படின்னு சொல்லி ஒரு படம். தமிழ் சினிமால இருந்து இது முதல்ல வெளிநாட்டுல போய் படமாக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்ற படம். இது மாதிரி பல முதலாய், நான் அந்த டைட்டில் அந்த இந்த வீடியோக்கு வந்து பேரே வந்து முதலாய் அப்படின்னு வச்சிருப்பேன். எல்லாமே தமிழ் சினிமால முதலா வந்ததுன்னு சொல்லி சினி புக், அதாவது ஆரம்பிச்சு 2வது வீடியோ நினைக்கிறது. சூப்பர். அதுதான் 2வது வீடியோவே ஃபர்ஸ்ட் போட்டது. ஃபர்ஸ்ட் வந்து அறிமுக வீடியோ, 2வது வீடியோவே அந்த முதலாய் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். அதெல்லாம் தமிழ் சினிமா எல்லா முதலையுமே போட்டிருப்பேன். சூப்பர். சும்மா ப்ரோ வந்துட்டாரு, இன்னைக்கு ஸ்பெஷல் சம்பவங்களோட வருவார் நினைக்கிறேன். கட்டி அனைத்து ஒரு போட்டோவையும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஆமா, வணக்கம் 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 வணக்கம். நான் வாழ்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த வணக்கம் வந்து கங்கை, இந்த வணக்கம் உங்க வணக்கம் கிடையாது, கங்கை அமரன் வணக்கம். இந்த இவர் இருப்பாரு பாட்டு, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு ஒரு ஆங்கர், அவர் பேர் என்ன? அவரு இப்படித்தானே பேசுவாரு. அவர் ஹனிப்பா, ஆனா என்ன முழு பேர் தெரியல. ஓகே ஓகே. மனோவா? மனோ இல்லங்க, இல்லங்க, இந்த லலிதாவின் பாட்டு போட்டா இல்ல. எனக்கு சில பேர் டிபி இருக்குல்ல, அந்த டிபி வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்சி பிள்ளை, அந்த என்னமோ ஏதோ பாட்டு வர காட்சி பிள்ளை மாதிரி. அப்படி வந்து இந்த பிரவீன் ஒருத்தர் வேற டிபி தான் வச்சிருக்காரு, ஆனா வந்து எனக்கு காமிக்கிறது வேற மாதிரி இருக்கு. நான் 2 மாசத்துக்கு முன்னாடியே ஜூம் பண்ணி பார்த்தேன், என்ன இது, அவர் கிட்ட போய் பார்த்தா ஸ்பைடர் மேனு அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு, நான் ஒரு 4-5 டைரக்டர் சொல்றேன், அவங்க எல்லாருமே ஷார்ட் பிலிம் பண்ணி சினிமாக்கு வந்தவங்க. அவங்க பண்ண ஷார்ட் பிலிமோட பேர், ஏதாவது ஒரு படம் பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லுங்க. ஒன்னும் இல்லண்ணே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. திரும்ப வந்துட்டீங்க, திரும்ப இப்ப கேட்கறது விகாஷா பேசல. அதுக்கு முன்னாடி பேசுனது வந்து டிபி பத்தி பேசிட்டு இருந்தோம். விசால், நான் தானே கட்டி அணைத்து போட்டோ போட்டிருந்தீங்க. கீழே விக்கின்னு ஒருத்தர் இருக்கனால விக்கி விஷால் அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி வாய்க்குள்ள இருந்துச்சு. என்னண்ணா இது அண்ணா, என்னண்ணா செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் என்னப்பா கார்த்தி? இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன். கட்டி அணைச்சு போட்டோவா? இவரு அத சேதோண்ண பையன், அவரோட போட்டோ எடுத்திருந்தீங்களே, அதான் எப்படி? ஆமா நேத்து மீட் பண்ணேன் போயிருந்தேன். அவர் பேசுனது யாருக்காவது கேக்குதா? அவரு பேசுறது கேக்குது, விஷால் ப்ரோ மட்டும் தான் கேக்குது. விஷால் ப்ரோ பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஆமா, விஷால் ப்ரோ பேசுறது கேட்கல. அதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரு சொன்னால வந்துச்சு. நிறைய பேர் இந்த பையனை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்க டிஎல்ல பாக்குறேன், ஏகப்பட்ட திட்டுறாங்க. எதுக்கு திட்டுறாங்கன்னு தெரியல. நான் என்னன்னா, பையன் முதல்ல வந்து அப்பா வேற நான் வேற அப்படின்னு சொன்னாரு பார்த்தீங்களா, அவர் சொல்லும் போது அவர் பேரை நான் பயன்படுத்திக்கல, நானா வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஏதாவது திட்டி பேசி அது மாதிரி திட்டி ட்ரோல் ஆனா கூட ஓகேங்களாம். அந்த பையன் வந்து ஏதோ யாரையா பார்த்து பப்ளிகா பண்ணிட்டு ஒரு பையன் பார்த்து ஒரு வீடியோ பார்த்தேன், இன்ஸ்டா ரீல் மாதிரி வந்துருச்சு. அதை ட்வீட் போட்டுட்டு இப்பயே இவ்வளவு பந்தா, இப்பயே அப்படி பந்தா, இது பழைய சிம்பு பார்த்த மாதிரி இருக்கு, காதல் அழிவு சிம்பு பார்த்த மாதிரி இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பையன்
சின்ன பையன் நம்ம வந்து நானும் ரவுடியா படத்துல பார்த்த பையன் இப்ப சின்ன பையன் பெரிய பையன் ஆயிட்டான், அந்த பையன் ஹீரோ ஆயிட்டான். அவன் வந்து கான்பிடண்டா இருக்கான் அப்படின்னா அது நம்ம பாசிட்டிவா தான் பார்க்கணும். அவன் ஓவர் கான்பிடண்டா இருந்தா கூட பரவாயில்ல, அவன் கான்பிடண்டா இருக்கான், ஒரு நம்பிக்கையா இருக்க முயற்சி பண்றான். இப்ப எனக்கெல்லாம் வந்து யாரையாவது ஒரு ஆள் பார்த்தா கூட, கேமரா பார்த்தா கூட நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அது வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பக்கத்துல ஒரு நம்ம ரியாக்ஷனே பப்பி சொல்லணும். நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம் பந்தியில ஏதாவது கல்யாணத்துல, அங்க எங்கேயோ கேமரா எடுத்தா நம்ம சாப்பிடவே நிப்பாட்டிட்டு பொறுமையா 2 வாயா வச்சுட்டு இருப்போம். அவ்வளவு கூச்சமா இருக்கும் நமக்கு. அதை வெளியே வரணும், அது கூச்சத்துல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறது நம்ம கஷ்டமா இருக்கு. அதே சின்ன பையன் கொஞ்சம் முதல்ல ஹீரோ ஆயிருக்கான், ஏதோ பண்ணிட்டு போறான்னு கூடாம அது நம்பிக்கையா பார்க்காம பாசிட்டிவா பார்க்காம எதுக்கு எல்லாம் ட்ரோல் பண்றாங்கன்னு தெரியல. பட் அடிக்க வேண்டியதா திட்டம் இந்த ஜாஸ்தின்னு ஒரு என்னன்னா எனக்கு ஒரு சிம்பு, பாயிண்ட் ஆஃப் நீங்க வியூ இருக்கு. சிம்பு மாதிரி இருக்கான்னு போட்டேன்னு சொன்னீங்களே நேத்து, அவங்ககிட்ட கேட்கும்போது வந்து அவன் பயங்கரமான சிம்பு ஃபேன். சூர்யா அப்படியா? வந்துட்டு அவர் வந்து ஓகே ஓகே. பயங்கரமான சிம்பு ஃபேனு. அவர் அதனால வந்துட்டு மேபி அதனால வந்து அந்த மேனரிசம் வந்திருக்கலாம் அப்படின்றது வந்துட்டு நாங்க நேத்து பேசும்போது சூர்யாவோட அவரோட வாயிலிருந்தே வந்தது. ஓகே. So ஆனா எனக்கு என்னன்னா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குண்ணா இதுக்கு. என்னன்னா இப்ப இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல வரவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்கன்னா அது நிறைய வாட்டி அடிச்சிருக்காங்க. ஆனா அது படம் நல்லா மாறுற பட்சத்துல அப்படியே டோட்டலா மாறி இருக்கு. பிரதீப் இல்ல இல்ல ரங்கநாதனுக்கு நடந்திருக்கு, அதுதான் அஸ்வத் சொல்றேன். அட்லிக்கு. இல்ல இப்ப என்னன்னா சொல்லுங்க. அடிச்சிருக்கிறது நான் ஒண்ணுமே சொல்லல. இப்போ ஒரு இதுல ஒரு ஃபர்ஸ்ட் வந்து அப்பா வேற நான் வேற அப்படின்னு சொல்றது வந்துட்டு அது வந்து மேபி அது அவர் சொன்ன விதம் வந்துட்டு வேற மாதிரி அவர் நினைச்சு சொல்லியிருக்கலாம். ஆனா அது நம்மளுக்கு கேட்கும்போது நம்மளுக்கு தப்பா தான் பட்டுச்சு. ஓகேவா? அது வந்து நிறைய பேருக்கு தப்பா தான் பட்டிருக்கும். அது அப்போ திட்டினது வேற. பட் ஆனா இப்போ வந்து பாடி ஷேமிங் எல்லாம் பண்றதுலாம் நிறைய ட்ரோல் பார்த்தேன். அந்த மாதிரி ஜஸ்ட் இதெல்லாம் இவெல்லாம் நடிக்க வந்துட்டான், இது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் அப்படின்னு. யார் வேணா நடிக்க வரலாம். எங்க ப்ரொடியூசர் பையன், பெரிய ஆக்டர் பையன், யார் நடிக்க வரலாம். இப்ப நம்ம கூட நடிக்க போலாம். ஒரு சாதாரணமான ஒரு ஆளா இருந்து தான் வந்துட்டு விஜய் சேதுபதி வந்திருக்காரு. ஓகேவா? இப்போ அது அந்த மாதிரி தான். இப்போ சிவகார்த்திகேயன் அப்பா வந்து யாருமே வந்து பெரிய ஆள் கிடையாது. அவருமே ஒரு சாதாரணமான ஒரு ஆங்கரிங் பண்ணி அவ்வளவு கஷ்டப்பட்டு அவருமே வந்து ஒரு பெரிய ஆள் ஆயிருக்காரு. அதுக்குன்ட்டு சிவகார்த்திகேயன் பையன் நடிக்கவே வரக்கூடாது அப்படின்னு கிடையாது. அது அவங்களோட இஷ்டம் தான். இப்ப நம்ம 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 தேர்ந்தெடுக்கிறது தான். அவங்க திறமை இருந்தா முன்னாடியே வர போறாங்க. அவங்களுக்கு நல்ல திறமை இருக்கு, அவங்களுக்கு எல்லாமே லக்கு எல்லாமே கூடி வருது. அவங்க வந்து ஒரு ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படின்னா தடுக்கவே முடியாது. அது வந்து நீ பெரிய டைரக்டர் பையனா இருந்தாலுமே சரி, நீ வந்துட்டு ஒரு நார்மலான ஆளா இருந்தாலுமே சரி, அந்த இடத்துல திறமையும் லக்கும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும். இப்ப நீங்க பாத்துங்க, உதாரணத்துக்கு வந்துட்டு இப்ப நீங்க வந்து எவ்வளோ பெரிய பெரிய டைரக்டரோட பசங்க எல்லாம் இருக்காங்க. இப்போ சாந்தனுக்குலாம் ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைக்காம வந்து ரொம்ப அவர் பாக்கியராஜ்லாம் எவ்வளவு பெரிய லெஜெண்ட், அவர்லாம் எவ்வளவு பெரிய டைரக்டர் ஆக்டர் எல்லாமே வந்து. பட் ஆனா அவரோட பையனுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கல. பாலாஜி ராஜா பையன், அந்த மாதிரி எவ்வளோ பேர், பி வாசு பையன், அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்துட்டு அவங்கலாம் வந்து அப்பா இருக்கா நீ என்ன ஈஸியா வந்துட்டுப்பா அப்படின்னு பேசிடுறாங்க. பட் ஆனா அது வந்து வர முடியல, அவங்களாலவே வர முடியல. அந்த மாதிரி அப்பா இருந்து வந்து ஜெயிச்சு வந்து ஷைன் பண்ணி வர்றதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியும் கிடையாது. அது நம்ம வந்துட்டு எல்லாருமே ட்ரை பண்றாங்க. எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரியில வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி எதனா ஒரு சப்போர்ட் ஏதோ யாருக்கு இருக்கதான் செய்யும். பாடி ஷேமிங் பண்ணி கிண்டல் பண்றதுலாம் வந்து தனுஷ் கூட ஸ்டார்டிங்ல நடந்தது. இவங்கெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு விஜய்க்கு நடந்தது, எல்லாருக்குமே நடந்தது. அது மட்டும் வந்துட்டு பண்ணாம மேபி அவர் படம் நடிச்சு அந்த படம் நல்லா இல்ல, அவரோட ஆக்டிங் சரியில்லை, நடிக்க வரல அப்படின்னு சொல்லியா கூட வந்து அவங்க அடுத்த படத்துல திருத்திப்பாங்க. இவனுக்கு நடிக்கவே தெரியல, நடிக்க வரல, லிப்சிங் வரல, டைலாக் டெலிவரி வரல, அந்த மாதிரி சொல்லி. பட் ஆனா சும்மாவே வந்துட்டு பபிள் கம் சாப்பிட்டுன்னு இருந்தது ஒரு குத்தமாடான்ற மாதிரி. மேபி அது ஜஸ்ட் காலேஜ் முடிச்சு இப்ப பாஸ் அவுட் ஆயிட்டு வந்து ஒரு 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 சின்ன பையன் தான் பாவம். நம்மளாம் வந்து ஏஜ்ல பார்த்தோம்னா ரொம்ப ஒரு காலேஜ் முடிச்ச நம்மலாம் வந்து எப்படி இருப்போம், நம்மளாம் வந்துட்டு அந்த மாதிரி கேஷுவலா போக மாட்டோமா, நம்ம பணிவா அப்படியே. ஏன்னா மெச்சூரிட்டி எல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர வரதான் வரும். அவங்களாம் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே வராங்க. அப்படியே வரும்போது 4 பேரை பார்க்கும்போது வந்து கேஷுவலா இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றது தான் ஒரே ஒரு விஷயம். அதை பார்த்து நம்ம வந்து அதை வச்சு ட்ரோல் பண்றதுலாம் நேத்து எனக்கு அந்த மாதிரிலாம் ட்ரோல் பார்க்கும்போது நேத்து நேர்ல பார்த்து பேசுனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் தெரிஞ்சது. இது இந்த பையனுக்கு இவ்வளவு ட்ரோல் தேவையே கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எல்லாருக்குமே நல்லா பழகுற ஒரு டவுன் டு எர்த் பர்சனா தான் இருக்கான். அவங்க அப்பா வந்து நல்லா சம்பாரிச்சு வச்சிருக்காரு, நல்ல ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. பட் இருந்தாலுமே ஒரு 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 அந்த ஒரு திமுருன்றது நேர்ல சுத்தமா இல்லை. மேபி நம்ம அதை பாக்குற ஒரு பார்வையில நம்மளுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம் போல. நான் ஒரு இதுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லல, பட் ஜஸ்ட் சொல்றேன். மோஸ்ட்லி ஏன்னா அவ்வளோ ஹேட் இருக்க அந்த பையனுக்கு. நம்மளும் ட்வீட் போட்டா நம்மளுக்குமே வந்து 4 பேர் திட்டுவாங்க அப்படிலாம் வந்து ஒரு ஒரு தாட் வந்து அவாய்டே பண்ணிருக்கலாம். பட் ஆனா வந்து போய் பார்த்ததுக்கு பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு இது தெரியுது. வரட்டும், யார் வேணா வரட்டும், வந்து நடிக்கட்டும்.
அந்த படம் வந்து நல்லா இருந்ததுன்னா ஹிட் ஆக போகுது, நல்லா இல்லையா அவ்வளவுதான். நம்ம ஆடியன்ஸ் டிசைட் பண்ணட்டும், அது அவ்வளவுதான். நம்ம அதுக்கு முன்னாடி ட்ரோல் பண்ணி அடிக்கிறதுலாம் வந்து தப்பு. அது யாருக்கா இருந்தாலுமே பெரிய ஹீரோ படங்களே இப்ப நம்ம அப்படிதான் அடிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. எவ்வளவு பெரிய இத்தனை வருஷம் ஃபீல்டுல இருந்து கஷ்டப்பட்டு வந்த ஹீரோங்களுக்கே வந்துட்டு பயங்கரமா வந்து ட்ரோல்ன்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கு. அதெல்லாம் இருந்தது அப்பெல்லாம் வந்துட்டு அஜித்துக்கு விஜய் ஃபேன்ஸு, விஜய்க்கு அஜித் ஃபேன்ஸ் மாத்தி மாத்தி வந்து ட்ரோல், ரஜினிக்கு கமல், கமலுக்கு அஜித்ன்ற மாதிரி இருந்தது. அப்பெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து லிமிட்டா இருந்தது. ஆஹ் சரியில்லைனா தான் மட்டும் ட்ரோல் பண்ணுவாங்க, இல்ல எதனா ஒரு விஷயத்துல ஒரு ஃபேண்டம் ஃபைட் மாதிரி இருந்தது. இப்போ சும்மா எடுத்ததுக்கு எல்லாமே ட்ரோல். சும்மா ஏதோ ஒரு ஒரு சும்மா லைட்டா ஸ்பீச் பேசினா, நீ வந்து ஸ்பீச் பேசினாலும் ட்ரோல், பேசவே இல்லை பாரு, பேசாம திமிரா இருக்கான் பாரு, அவன் பேசவே மாட்டான், அவ்வளோ இது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ரோல். பேசினா பாத்தியா ரொம்ப பேசுறான் பாத்தியா நீ, அவங்க பாத்தியா இந்த மாதிரி பேசுறாங்க பாத்தியா, அது ஒரு ட்ரோல். ஆடியோ லான்ச்சுக்கு இல்ல ஒரு மீட்டுக்கு வரவே இல்லைன்னா பாத்தியா வரவே இல்லை பாத்தியா, அதுக்குள்ளேயே வந்து பெரிய ஆள் ஆயிடுச்சு. ஒரு பண்றப்போ அவரோட சொந்த படத்துக்கே ப்ரொமோஷன் வரமாட்டாருன்னு அதுக்கு ஒரு ட்ரோல், 4 பேர் அதுக்கும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவர் ஏன் வரல தெரியுமா, அவர் வந்து இவ்வளவு எக்ஸ்ட்ரா காசு கேட்டாரு அதனாலதான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ட்ரோல். என்ன பண்ணாலுமே ட்ரோல் பண்ற மாதிரி இப்போ ஒரு இதுவாயிடுச்சு. ஆர்டிஸ்டுங்கெல்லாம் வந்து ரொம்ப யோசிச்சு யோசிச்சு செய்ய வேண்டியதா இருக்கு எல்லாருமே. அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே. மாவீரன் லிசனருக்கு போயிட்டாரு. அக்செப்ட் பண்ணிருக்கேன். படிக்காதவன் படத்துல விவேக் ஒன்று சொன்னதுக்கு அப்புறம் தனுஷ் ஒன்று சொல்லுவாரு. எனக்கு இது சும்மா அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. சுகுமார் அண்ணன் ஆதின உங்களுக்கு அவங்க ஐடி காட்டுதான்னு கேட்டாரு. போஸ்டர் பையன் கை தூக்குறாரு, பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி விடுங்க. ஆதியா? அவரோட புது ஐடியா எனக்கு தெரியாதுப்பா. என்ன ஐடியா? தோழர் ஆதி தான், அதே பேர் தானே. இல்லையே, காட்டலையே. ஓகே ஓகே. மேல கேக்குதா? கேக்குது சார். கேக்குது ப்ரோ, யாரும் பேசல, அமைதியா இருக்காங்க. யாருமே பேசல. அடுத்த கேள்வி கேளுங்க, யாரா பதில் சொல்லட்டும். ஓகே, நான் சில டைரக்டர்ஸ் பேர் சொல்றேன். அவங்க பண்ண ஷார்ட் பிலிம் உங்களுக்கு இப்ப ஏதாவது ஒரு படம் பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. கார்த்திக் சுப்பராஜ், லோகேஷ் கனகராஜ், இன்டர்நெட் நாளை ரவிக்குமார், இந்த 3 பேர் நலன் குமாரசாமி. கார்த்திக் சுப்பராஜ் நீர்னு ஒண்ணு பண்ணிருக்காரு. ஏங்க லோகேஷ் ஷார்ட் பிலிம் பண்ணிருக்காரு? ஆனா படத்து பேர் நான் மறந்துட்டேன். லோகேஷ் பண்ணிருக்காருங்கய்யா. அவர் பண்ணது இந்த அவியல்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அதுல ரிலீஸ் ஆச்சு அவரோட படம் ஒண்ணு. அதான் எல்லா படம் எடுப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் படம் எடுப்பாங்க, இது தொலைஞ்சிரும் டிஸ்க். எஸ் எஸ், அது தெரிஞ்சனா வேற யாராவது சொல்லுங்க. இன்டர்நெட் நாளை ரவிக்குமார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பண்ணிருக்காரு. நலன் குமாரசாமி நிறைய பண்ணிருக்காரு. என்னங்க மௌனம் சம்மதம்னு இருக்கீங்களா? சரி நான் சொல்றேன். லோகேஷ் கனகராஜ் பண்ண படம் களம் அப்படின்ட்டு பேரு. யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, பாருங்க. சூப்பரா இருக்கும். ஷார்ட் பிலிமே மஜாவா இருக்கும். நான் யூடியூப்ல போட்ட நெஞ்சுக்கு நீதினு வருது. நெஞ்சுக்கு நீதியா? நெஞ்சுக்கு நீதிலாம் எனக்கு தெரியல. நீங்க களம் அப்படின்னு இருக்கும், அதை பாருங்க. சரி விஷால், அதுக்கு முன்னாடி எனக்கு டவுட். இந்த இன்ஸ்டால ஏஐ நியூஸ் படிக்கிற மாதிரி ஒரு வீடியோ உலாவுது, அது என்னன்னு ஒண்ணுமே புரியல. ஃபுல்லாவே அதே புரியல, வருது. ஆனா நல்லா ஜாலியா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு, எக்ஸ்ட்ரீம் பண்ணா இருக்கு. அது இன்னும் எத்தனை நாள் இருக்க போகுதுன்னு தெரியல. என்னென்னமோ வருதேப்பா. ஆமாண்ணே, ஆபீஸ்ல வந்துட்டு ஹெட்போன் இல்லாம போட்டேனே. இல்ல அதுதான் ரைமிங்கா வருது. ஆமாண்ணே, எவனோ நம்ம ஆளுங்க தானே பிராம்ப்ட கரெக்டா ரைமிங்கோட கொடுத்துருக்காங்க. ஏஐ வந்து வச்சு வேலை பார்த்துருச்சு. எப்படி அது? எனக்கு அதான் புரியல.
நான் இப்ப நினைச்சாலும் சிரிப்பா இருக்கேன் அது. பிரகாஷ் ப்ரோ எல்லாம் பாக்கலன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ரொம்ப நான் அனுப்புறேன் பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு பிரகாஷ் ப்ரோ. அது கடைசியா ஒன்னு பார்த்தேன், ஆடுங்கடா மச்சான் பாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எனக்கு அல்டிமேட் சிரிப்பு. இதுதானே விஷால், யாரோ தண்ணி கேட்டதுக்கு நம்ம பிரதமர் ஏதோ சொன்னார் அப்படின்னு. அதுதான் அது ஒண்ணு. அப்புறம் ஏதோ ஒருத்தர் நீதி கேட்டான் அப்படின்னு நீதி சொல்லிட்டு. கேட்டது ஒண்ணு. அப்புறம் வந்துட்டு பின்னாடி 2 கிழவிங்க வந்துட்டு தண்ணியில விழுந்துருவாங்க, ஐயோ அதுக்கு ஒண்ணு. என்னென்னமோ வருதுப்பா, அதுல என்னென்னமோ வருது. இப்ப புதுசா பாட்டு எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடுற மாதிரி வருது விஷால். அண்ணா ரொம்ப சூப்பரா வந்துருச்சுண்ணே. சோழ காலத்து, அதாவது வந்தியத்தேவன் விளாக் பண்ற மாதிரி ஒரு ஏஐ வீடியோ பார்த்தேன்னு. வந்தியத்தேவன் அப்படியே போயிட்டு சோழ தேசத்துல விளாக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் அயன் பண்ற மாதிரி பார்த்தேன். ஆமா அத பார்த்தேன், குபீரா இருந்துச்சு. என்னென்னமோ வருது. எனக்கு என்னன்னா அந்த நியூஸ் பார்க்க இன்ட்ரெஸ்ட் வந்துட்டனால நியூஸாவே வருது. நாம 2-3 பாத்துருப்பீங்க, இதுக்கப்புறம் அதை மட்டும் தான் காட்டும், என்ஜாய் பண்ணுங்க. அதுவே வருதுப்பா, என்னென்னமோ வருது நியூஸ்ல. அதுவும் வந்துட்டு அந்த நியூஸ்லாம் தனியா ஹெட்செட் இல்லாம கேட்கவும் முடியாது, அந்த மாதிரி ஒரு நியூஸ் தான் அதெல்லாம். அதுவும் ரியலாவே இருக்கிற மாதிரியே தோணுது அந்த லிப்சிங்க் எல்லாம் பார்க்கும்போது. நீங்க என்ன பண்றீங்கன்னா பாத்தீங்கன்னா பிரகாஷ் எனக்குலாம் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க, பாக்கட்டும் வரும். இதுதான் இல்ல பார்த்தது எல்லாமே வந்து வச்சிருக்கேன். பிரகாஷ் ப்ரோ கொஞ்சம் அனுப்பிச்சு விடணும். அதெல்லாம் எல்லாமே வந்து அவர் பார்த்தாதான் அவருக்கு அந்த தெளிவு தெரியும் என்னதான் நடக்குது இங்க. ஏங்க சோசியல் மீடியால இருக்காரு, அதெல்லாம் பார்க்காம இருப்பாரு அவரு. பாக்கலங்க அவரு. தொடர்ந்து வந்திருப்பாரு. பார்த்து இருந்தா வந்து அவர் கண்டிப்பா அதை பத்தி லைட்டா வச்சு பேசி இருப்பாரு. இப்பயாச்சும் வாய் திறந்திருப்பாரு. வாய் திறக்கல அவரு. அவருக்கு ஏதாவது போன் வந்திருக்கு. கொத்தனார் ஆர்ஜின் வீடியோ பாத்தீங்களா? ஐயோ தூத்துக்குடி கொத்தனார் தானே அந்த ஏஐ வீடியோவா? இல்ல, அது எப்படி உருவான கதை, அது உருவான கதை, அந்த லிரிக்ஸ் எல்லாம் உருவான கதை. சரி சுகுமார் ப்ரோ, காந்தாரா சுத்தி அமானுஷ்யமா ஏதோ நடந்துட்டு இருக்கு. அது அக்டோபர் 2 வராது போல, சர்தார் 2 வர வாய்ப்பு இருக்குன்றாங்க அந்த தேதியில. காந்தாரா இந்தியன் 2 ட்ரிபிள் மேக்ஸா இருக்கு. போற இடம் எல்லாமே ஏதாவது சம்பவம் ஆயிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. நேரம் அப்டேட் விட்டுருக்கணும், ஏதாவது ஒரு அப்டேட். அக்டோபர் 2 அவங்க கன்ஃபார்மா வராங்கன்னா. ஷூட்டே இன்னும் முடியல போலியே ப்ரோ. இந்தியன் 3 என்ன ஆச்சு? தக்லீஃபை கூட அடிச்சீங்க. எப்போ வருவார் அவரு? அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வீரசேகரன் எப்ப வருவாருன்னு தெரியல. சுகுமார் ப்ரோ ஏற்கனவே நீங்க இந்த இந்தியன் 2 டெக்லைஃப் இதெல்லாம் பேசும்போதுனா ஒருத்தர் யூடியூப்ல கமெண்ட் பண்ணுவாரு, சுகுமார் ப்ரோ வந்து யாருக்குமே ஹேட்டர் இல்லைன்னு சொல்லுவாரு. ஆனா அவர் வந்து ஒரு கமல்ஹாசன் ஹேட்டர் பண்ணிட்டு மத்தவங்க படத்துல இவரு இவ்வளவு வந்து ட்ரோல் பண்ணி நான் பார்த்தது இல்லை. ஆனா வேணுக்கே ஒரு டாபிக்கே இல்லாத இடத்துலயே அவர் இந்தியன் 2 இந்தியன் 3 கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு அப்படின்னாரு. இப்ப இன்னைக்கு அதை நிரூபிக்கிறீங்க நீங்க. சரி, அவருக்காகவே நான் வந்து ஒண்ணு சொல்றேன். எப்படி சொல்றதுன்னா, இல்ல அது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், திரும்பி சொல்றேன். இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு படத்தை வந்துட்டு ரஜினிகாந்த் பண்ணியிருந்தாலுமே நான் அதே தான் வச்சு பேசியிருப்பேன். இல்ல வந்து அது விஜய் பண்ணியிருந்தாலுமே சரி, அஜித் பண்ணியிருந்தாலுமே சரி, இந்த அளவுக்கு சொல்றேன். அது யார் பண்ணாலுமே வந்து அது அந்த அளவுக்கு தான் வந்து ஆகுது அந்த விஷயம். என்டையர் ஒரு இதுவே வந்துட்டு அது அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் இல்ல. ஒரு படத்துல நடந்துச்சு, திரும்பி அடுத்த படத்துலயும் அது நடந்தா வந்துட்டு ஏத்துக்க முடியாது. நான் வந்து எத்தனை வாட்டி விக்ரம் பார்த்திருப்பேன்னு எனக்கே தெரியாது. நான் விக்ரம்ல வந்து அவரை தவிர வேற யாருமே நினைச்சும் பார்த்துருக்க முடியாதுன்னு தோணும். நிறைய பேருக்கு வந்துட்டு விக்ரமோட கைதியெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஆனா எனக்கு கைதியோட விக்ரம் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாஸ்டர் பீஸ். அதுல சில பேருக்கு
இல்ல சுமாரனா சில பேர்லாம் விக்ரமே பிடிக்காதுன்னு அது சொல்லுவாங்கண்ணா. அது அவங்களோட விஷயம் தான். பட் ஆனா அது அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து பண்ணவே முடியாது. இதே ஸ்பேஸ்ல நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கமல் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு ஒரு மத்தவங்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து நடிக்க வைக்கிறதுலாம் வந்து கமல் மாதிரி ஆளுங்க தான் நிறைய பண்றாங்க. அதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இப்ப சிம்புக்கு இந்த படத்துல ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்திருந்தாரு, இதுக்கு முன்னாடி பகத் வாசல் கொடுத்திருந்தாரு. இதுல அந்த மாதிரி ஒரு படத்துலயுமே வந்து அவர் நிறைய பேருக்கு கொடுத்து அவர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு காமெடி படம். அதாவது நான் சொல்றது என்னன்னா, வசூல் ராஜ் MBBS, பம்பல் கே சம்பந்தம், இல்ல வந்துட்டு இல்ல அவ்வை சண்முகி, காதலா காதலா, அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு ஃபுல் ஃபிளெஜ் காமெடி படமா வந்து ஒரு இந்த டைம்ல அவர், ஏன்னா செம்ம ஹியூமர் இருக்கிற ஒரு ஆள் அவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாருன்னா வந்து ஒரு பார்க்கலாம். அது அது இல்லாம அவர் படத்தை வந்து நிறைய பேர் காமெடி பண்ற அளவுக்கு வந்து ஆயிடுதுன்றதுனால தான் வந்து என்னால ஏத்துக்க முடியல. அது சீரியஸாவே வந்து அந்த ஒரு நோட்னால தான் நான் வந்து அதை திரும்பி வந்து அது எத்தனை வாட்டிப்பா நான்லாம் வந்து இந்தியன் டூக்கு இந்த ஸ்பேஸ்ல எவ்வளவு பேசியிருப்பேன். இங்க இருக்கிறவங்களுக்கு ஏன் ரெகுலரா வர்றவங்களுக்கு தெரியாதா? என் மாவீரன் உனக்கு தெரியாதா? ச்சே, ஏன்னா இந்தியன் எனக்கெல்லாம் டூவும் இல்ல சேர்த்து ப்ரோ. போட்டோமா நம்ம? இல்லைங்க, எல்லாரும் ட்ரோல் பண்றத தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவரு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. தாங்க முடியல ப்ரோ, உண்மையாவே சொல்றேன். அது வந்து என்னால வந்து மறக்க முடியலன்னு சொல்றேன். சிம்பிளா சொல்ல போனா மனசுல இருந்து தூக்கி போட முடியல அத. நான் அவரை சொல்றதை விட இந்தியன் டூ மெயினா சொல்றதுக்கான ரீசன் வேற ஒருத்தர். அது பிரகாஷ் ப்ரோக்கும் தெரியும். அவருக்கு பிரகாஷ் ப்ரோ, அது அவர் பேர் சொன்னா சித்ரா பிரகாஷ் ப்ரோ குஷி ஆயிடுவாரு. இல்ல பிரகாஷ் ப்ரோ குஷி ஆவார் அவர் பேர் சொன்னா. அவரை வந்து யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, வேல்பாரி ஒவ்வொரு வேல்பாரி அவரு. ப்ரொமோஷன்லயும் தில்ராஜ் நினைக்காம இருக்க மாட்டேங்கிறாரு. இல்ல தில்ராஜ் நினைக்காம இருக்க மாட்டாரு. ஆமா, இன்னைக்கு கூட அவரோட வாயால ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு. பயங்கரமா தில்ராஜ் இருந்துச்சு. அதுதான் போற அது இடத்துல அவர் ரொம்ப பேசுறாரு. ஆனா சங்கர என்ன பேசினாரு. போற இடத்துல எல்லாம் கேம் சேஞ்சர் ஏன் தப்பு தான். அப்புறம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் எங்க போறீங்க அங்க? எல்லாம் படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் உங்களுக்கு. அப்படியா சொன்னாரு? ஆமா, நான் அகலக்கால வச்சுட்டேன், கான்ட்ராக்ட் ஆமா கரெக்டா ப்ரோ, நான் இந்த போட்டிருக்கணும். படம் இல்ல, இந்த படம் ரெடி ஆகும் அதுதான் இல்ல, சொல்றேன். இந்த படம் ரெடி ஆகும்போது எனக்கு அதுதான் நான் இப்பயும் சொல்றேன். நான் இப்போ வந்து அது யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இந்த காலகட்டத்துக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு முதல்வன் மாதிரி ஒரு படத்தை விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ட்ரோல் ஆயிடும். அது எப்படிப்பா நீ வந்து ஒரு நாள் முதல்வர், அது எப்படி ஈஸியா ஆயிட முடியும் அப்படின்னு வந்து எல்லாரும் கேட்டுருவாங்க. உண்மையிலேயே வந்து அதெல்லாம் நடக்கும். அது நம்ம வந்து அந்த டைம் பீரியட் வந்து அது வரும்போது, இப்போ நீங்க சிவாஜியே எடுத்துக்கோங்க, அந்த டைம் பீரியட்ல அது வரும்போது நம்ம வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அது இப்போ வந்து அது எப்படிப்பா ஈஸியா வந்து ஒரு மினிஸ்டர் கத்தியில எடுத்து குத்திட்டு வரான், லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்பெல்லாம் நம்ம அதை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இப்பெல்லாம் வந்துட்டு என்னப்பா ஒரு தனி ஆளு அண்ணா, கவர்மெண்ட்டே அப்ப ஒரு எந்த தனி ஆள் சங்கர் 100 படம் பேர் இப்ப ரிலீஸ் அடிக்கிறாரு. ஆனா ஓடும்னு நினைக்கிறீங்க? அதுதான்ப்பா சொல்றேன். அப்ப இருந்த சங்கர் படம் இப்ப இருந்த சங்கர் படமும் ஒரே மாதிரி தான் எடுக்கிறாரு அவரு. அவர் அப்டேட் ஆயிக்கலன்றது தான் ஒரே ஒரு விஷயமே. அவர் மாறல, நம்ம மாறிட்டோம். அவர் மாறல, நம்ம மாறிட்டோம். உண்மை அதான், நம்ம மாறிட்டோம். அப்படியே அது லாஜிக் இல்லாம ஒரு படமா எடுக்கணும்னா அது எந்த மாதிரி எடுத்தா நம்ம பாக்குறோம் தெரியுமா? ரொம்ப அது நம்ம ரொம்ப நம்பகத்தன்மையா நம்மள வந்து அது படத்துக்குள்ளேயே கொண்டு அதுக்குதான் போயிடணும். என் ஒரு தலைவன் KGF அட்லி எல்லாம் வந்து இருக்கானே லாஜிக் இல்ல பிரசன்டேஷன். KGF எல்லாம் சுத்தமா இல்ல அதான் KGF எல்லாம் லாஜிக் பெருசா அதெல்லாம் பார்க்கவே முடியாது. அது எப்படிப்பா ஒரே ஒரு ராக்கி பாய் ஒரு கீரல் கூட அவர் மேல படாதா அப்படின்னு நம்மளுக்கு வந்து தோணும்ல. ஆனா அது தோண வைக்கல பாரு அவங்க. அவன் அந்த அந்த ஆளை பார்த்தா வந்து கண்டிப்பா நம்புற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, ராக்கி பாய் வந்து ஒரு 100 பேரா சச்சிருவாரு போல அப்படின்னு நம்மள நம்ப வைக்கிறாங்க பாத்தியா? அந்த ஒரு நம்பகத்தன்மை வந்துட்டு மேக்ஸ்ல கூட பண்ணிருப்பாங்க. அதை இப்ப கிச்சா சுதீப்பை பார்த்தா வந்து நம்ம நம்பிடுறோம்ல. அது அது கமர்ஷியல் மசாலா அது வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா வந்து சீரியஸாவே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அந்த மாதிரி வந்து ஒரு பாயிண்ட்ல சங்கர் பண்ணதெல்லாம் நம்ம நம்பணும். ஏன்னா அது அந்த டைம்ல அந்த பீரியட்ல அது நிறைய ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி இப்போ பண்றது விட்டுட்டு வேற மாதிரி வந்து கொஞ்சம் ரைட்டிங்ல அவர் பண்ணியிருந்தாருன்னா அது வேற மாதிரி ஒரு ஒரு இதுல ஓடி இருக்கும். சரி விடுங்க, அப்புறம் சொன்னா திரும்பி அது அந்த பாயிண்ட்ல போயிட்டு நான் இந்தியன் டூ அடிக்கிறேன்ற மாதிரி சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுவீங்க. ஆனா என்னோட அதிகமா அடிச்சது பிரகாஷ் சரி, ப்ரோ தான். இல்ல இந்தியன் டூ அடிச்சேன். அது இந்தியன் டூ ரிலீஸ் சமயத்துல அடிச்சேன். தக்லைஃப் நம்ம திட்டணும், தக்லைஃப் ரிலீஸ் சமயத்துல திட்டணும். பட் நீங்க ஏதாவது டாபிக் கிடைக்கல அப்படின்னா அந்த டாபிக் எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு வரீங்கல்ல. இந்தியன் 3 இதோட 3 தடவை வந்துட்டீங்க. அதனால எல்லாரும் உங்களை யூடியூப்ல கேட்டுட்டு இருந்தாங்க, சுகுமார் ப்ரோ வந்து பயங்கரமான ஹேட்டர் போல இருக்குன்னு. சரி, இப்ப நம்ம கேட்ட கேள்வியே கேட்போம். இப்ப நீங்க சங்கர் படங்கள் மட்டும் இல்ல,
பழைய பயங்கரமான ஹிட்டான படம். ஆனா இப்ப ரிலீஸ் ஆனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, ஃபிளாப் ஆயிரும். இப்ப அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா ரீரிலீஸ் பேசலாம். ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருந்த படம் இப்ப ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பா ஃபிளாப் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிற படம் என்னென்ன படம்? நான் சொல்லட்டுமா? சிவாஜியே இந்த அளவுக்கு போயிருக்குமான்னு தெரியாது. இன்னைக்கு சொல்லுங்க சொல்லுங்க. ஆடியன்ஸ் அதான் இப்ப சொல்றேன், அதேதான். இப்போ மாவீரன் சொன்ன மாதிரி சிவாஜி, முதல்வன் எதுவுமே வந்துட்டு அந்த இல்ல இல்ல நான் பொதுவா நான் எந்த படம் ஏதோ சொல்றேன், ஆனா சிவாஜி இப்ப வந்தாலுமே அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இப்ப ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற எல்லாமே வந்து அந்த படத்துல இருக்கு. சீனுக்கு மாஸ் சீன்ஸ், அந்த பிஜிஎம், பயங்கரமான சாங்ஸ் செகண்ட் ஹாஃப் எல்லாமே இருக்கு. லேக்னு ஸோ இருப்பாங்க. அந்த படத்துக்கு தனி விதிவிலக்கு. அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அக்செப்ட் ஏங்க பண்ணிட்டோம் அது ப்ரோ. பயங்கர மாசம் இல்ல முடிஞ்சிருங்க. அஜித் ப்ரோ, இப்போ நம்ம அந்த டைம் பார்க்கும்போது சின்ன வயசு, இன்னுமே நம்ம அந்த படம் பாக்குறப்ப அந்த டைம் லைனுக்கே போயிடுவோம். குறை எதுவுமே தெரியாது. அது இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு வந்துருந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லு ரேக்குங்க, தேவையில்லாத சீன்ஸ் நிறைய இருக்குங்கன்னு இருப்பாங்க. சத்தியமா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா என்னப்பா அவர் பாட்டுன்னு தனியா என்னென்னமோ பண்ணின்னு போறாரு ஒரே ஆளா அப்படின்வாங்க. ரொமான்ஸ் சீன்லாம் கிரிஞ்சின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் போய் ஸ்டார்ட் பண்ணுவார்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அண்ணா விருமாண்டி இப்ப வந்திருந்தா, வேட்டையாடு விளையாடு விருமாண்டி எல்லாம் ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு, இந்தியன் இப்ப வந்திருந்தா அந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்குமா? இந்தியன் ஒன்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும் தான் தோணுது. இல்ல ப்ரோ, இந்தியன் ஒன் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஏன்னா அதுல ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருந்தது. எனக்கு வேட்டையாடு விளையாடு இப்ப வந்ததுன்னா பிளாக், அப்பயே பிளாக் பஸ்டர், இப்ப தெரிச்சிருக்கும் அந்த படம் இந்த டைம்ல வந்திருந்தா. அந்த படம் சொல்லட்டுமா, அது இப்போ வந்தாலுமே அது 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 ஃபிளாப் பண்றது தாண்டி அது ஓடன்ற நிலைமைக்கெல்லாம் போகாது. செம்ம பிளாக் பஸ்டர் ஆகும். அதுக்கு ரீசன் வந்துட்டு அதோட ஸ்கிரீன் பிளே, கமலோட ஆக்டிங் மெயினா. அப்படியே ஒரு எக்ஸாக்டா போலீஸ் மாதிரியே வந்துட்டு அவரோட லுக்ல இருந்து அவரோட பாடி லாங்குவேஜ் மாத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம். சங்கரோட பாய்ஸ் இன்னைக்கு வந்திருந்தா இல்ல இல்ல ரெகக்னேஷன் வேற எத்தனையோ மாதிரி வந்து போலீஸ் இருந்திருக்கும் கேரக்டர் நம்ம பார்த்திருப்போம்ல, எத்தனையோ போலீஸ் கேரக்டர் பார்த்திருப்போம். சில பேரோட பாடி லாங்குவேஜ் டோட்டலா போலீஸாவே மாறிடும். நான் உதாரணத்துக்கு வந்து வேட்டையாடு விளையாடு கமலை சொல்லுவேன். அந்த ஃபர்ஸ்ட் அந்த கற்க பாட்டிலே அவர் பண்ற அந்த பாடி லாங்குவேஜ், அதே மாதிரி வந்துட்டு சாமி விக்ரம் பார்ட் 1 சொல்றேன், விக்ரம் பண்ற அந்த பாடி லாங்குவேஜ், இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரியாலிட்டியில அவ்வளோ பெரிய ஆபீசர்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜில் தான் நேர்லயே இருப்பாங்க. ஒரு ரியாலிட்டியில சொல்றேன், நம்ம பார்த்த ஒரு இது மாதிரி இருக்கும். அது தவிர்த்து நான் நிறைய போலீஸ் படங்கள் பார்த்திருக்கேன், பிளாக் பஸ்டர் இட்டு நிறைய படம் பார்த்திருக்கேன். பட் ஆனா எனக்கு ரியாலிட்டியில கனெக்ட் ஆனது வந்து இந்த 2 படம் தீரன்பா, மெயினா சொல்லலாம். தீரன் சொல்லலாம்ப்பா, அப்படி தீரனுமே சொல்லலாம். ஏன் இன்னொரு ஓஜியை மிஸ் பண்ணிட்டீங்க சுகுமார் ப்ரோ. எது ப்ரோ? சிங்கம், துரை சிங்கம்மா. துரை சிங்கம். இல்ல ப்ரோ, சிங்கம் 1. நான் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று மென்ஷன் பண்ணல. ப்ரோ எனக்கு காக்கா எனக்கு வந்துட்டு காக்கா வந்து நான் சொல்லுவேன் அந்த லிஸ்ட்ல. நான் வந்து காக்கையும் சிங்கத்தையும் வந்து சேர்க்கிறோம் அப்படின்னா, சிங்கம் வந்துட்டு எல்லாம் ஒரு 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 50 போலீஸ்ல ஒருத்தர் தான் வந்து அந்த மாதிரி ஒரு மீசி வச்சுட்டு இப்ப இருக்கிற ரியாலிட்டியில. மேபி அந்த டைம்ல அது அந்த மாதிரி ஒரு இதுல மேபி வில்லேஜ் சைட்ல அந்த மாதிரி இருந்திருக்கலாம். நான் பார்த்த வரையும் எனக்கு காக்கா வந்து ரொம்ப ரொம்ப ரியாலிட்டியா, ரொம்ப ஒரு ஒரு உண்மையிலே ஒரு பார்க்க ஒரு பக்கா போலீஸ் மாதிரி வந்து அதுலதான் தெரிஞ்சாரு எனக்கு, சிங்கத்தை தாண்டி. வாரணமாயிரம்னா இப்ப வந்தா காரணமாயிருமா? இப்ப வந்தாவா ம். தெரியலையே, அது என்னால கெஸ்ஸே பண்ண முடியல. ஏன்னா நம்ம அந்த மைண்ட் ஸ்கூல்ல போயிடுறோமே. புரியுது. பிரகாஷ் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிட்டோம். அவர் புதுப்பேட்டை ஆரம்பிச்சாதான் நறுக்குன்னு புதுப்பேட்டை ஆரம்பிப்பாரு. இன்னைக்கு வந்திருந்தா பயங்கரமா ஓடி இருக்கும். எது புதுப்பேட்டை புதுப்பேட்டை வந்தா தெரிச்சிருக்கும் ப்ரோ இந்த டைம். சுகுமாரன் 1000 இப்ப வந்தா. ஓ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. இப்போ வந்தாலும் ஓடி இருக்காரு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இப்போ செகண்ட் வந்தாலும் ஹாஃப் ஓடி ஒண்ணுமே இருக்காரு. புரியல, டயலாக்ஸ் புரியல. தங்கலான்ல சொன்னோம் பாத்தியா, இப்பயும் அதேதானா? தங்கலான்ல சொன்ன டயலாக் தான் சொல்லியிருப்போம். தங்கலான்ல எப்படி டயலாக் டெலிவரி கேட்கல, சவுண்ட் சரியா கேட்கல, அது ஒரு சில இதெல்லாம் வந்து இதுவாகுது. அந்த மாதிரி தான் 1001 செகண்ட் ஹாஃப் நடந்திருக்கும். இப்போ வந்தாலுமே ஓ விஷால் ப்ரோ, இந்த ரீ ரிலீஸ்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணங்காட்டி ஆடியன்ஸ் திரும்பிட்டாங்கன்னு நினைச்சீங்களா? என்ன புரியல.
இல்ல ரீ ரிலீஸ்ல கூட்டம் கூட்டமா போய் பார்த்தங்காட்டி ஆடியன்ஸ் மாறிட்டாங்கன்னு நினைச்சீங்களா? இல்லங்க, ஒரு நம்பிக்கையில கேட்டேன் உங்களோட கருத்து என்னவா இருக்கும் 1700 இல்லப்பா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா. மயக்கம் அன்பே என்ன சிவம் இன்னைக்கு வந்திருக்கணும். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அயோத்தி மாதிரி ஒரு ரெகக்னேஷன் கிழிச்சிருக்கும். கிடைச்சிருக்கும். அன்பே சிவம் சரியா ஓடி இருக்கும். பிரகாஷ் ப்ரோ சொல்லுவார் அதுக்கு ஆன்சர். எனக்கு ஆயுத எழுத்தும் தோணும். ஆயுதாலத்துனா பிரகாஷ் ப்ரோ வெளிநடப்பு பண்ணிடுவாரு. இல்ல புரியல, என்ன கேள்வி, என்ன படம்? அன்பே சிவம் ஆயுத எழுத்து அதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த டைம்ல வந்துட்டு ஆயுத ஆயுத எழுத்து எப்போ ரிலீஸ் ஆனாலும் ஃபிளாப் தாங்க. ஓகேங்களா? அதுல நீங்க ஒரு இப்போ வச்சுப்பாங்க. அப்பயாச்சும் நீங்க ஏதாவது இப்போ நீங்க யாராவது சொல்லி ஒருத்தர் 2 பேரை பிடிக்குன்னு சொல்றீங்கல்ல, அதுல கதைன்னு சொல்லுங்க பார்ப்போம். கதை என்ன கதை? அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவ் சூப்பர்ண்ண, வச்சிருப்பாங்க. ஒரு ரொம்ப அரசியல்வாதி சந்தோஷங்க. அடியால வச்சு அரசியல்வாதி இல்ல அரசியல்வாதி அடியால வச்சு யூஸ் பண்றாங்க. அந்த அரசியல்வாதி என்ன பண்றாங்க அண்ணா, ஒண்ணுமே ரொம்ப கிடையாது. பாரத சந்தோஷங்க. ராஜாவுக்கு ஒரு பேக் ஸ்டோரியே கிடையாது. அட ஏங்க, பாரத ராஜா என்ன பண்றாரு, தப்பு பண்றாரு, என்ன தப்பு பண்றாரு அதை காமிக்கணுமே இல்லையா? வெறும் அடியால யூஸ் பண்றாரு, அடியால யூஸ் பண்றாரு, அடியால அவங்க மணிரத்னத்தோட பொது புத்தி எப்படி இருக்கும் அந்த படத்துல? ஒட்டு மொத்தமா அரசியல்வாதினாலே கேவலமானவங்க அப்படிங்கிற ஒரு பொது புத்தி மட்டும் தான் அந்த படத்துல இருக்கும். அரசியல்வாதியில ஒரு குறிப்பிட்ட அப்படின்னு அதை பிரிச்சிருக்கவே மாட்டாரு. ஃபர்ஸ்ட் விஷயம், பொதுவான அரசியல், அந்த அரசியல்வாதி என்ன தப்பு பண்றாரு அதையும் சொல்ல மாட்டாரு. அந்த அரசியல்வாதி என்ன அவரோட பேக் ஸ்டோரி என்ன அண்ணா, அந்த அதுவும் படத்துல சொல்ல மாட்டாரு. காட்டினது அந்த ஒரே அரசியல்வாதி ஒரு பண்ற அரசியல்வாதி தப்புகள் தான் எல்லாம் காட்டினாங்க அந்த படத்துல. அந்த அவர் அரசியல்வாதின்னு சொல்றேன். வில்லங்க, அந்த வில்லன் அரசியல்வாதி நல்லா தான் அவர் தானே. இருக்கணும். அவர் தாங்க வில்லன். அட வில்ல நல்லவனே கிடையாது. வில்லனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வேணுங்க. அவன் என்ன பண்றான், கிரைம், அது ஏன் இவன் தடுக்க வரான், இவன் அவன்கிட்ட இருந்து என்ன மாற்றத்தை அண்ணா, ஒண்ணு எதிர்பார்க்கறான், சொல்லட்டுமா? அவன் என்னென்ன அதுல தப்பெல்லாம் பண்ணிட்டு அதுல இருக்கான், அவன் என்ன அதுல அநியாயம் கேரக்டர் பண்றான். ஆன்டகனிஸ்ட் கேரக்டர் நம்ம பார்க்க வேண்டியது இன்பாவன. பாரத ராஜாவை நீங்க அப்படி பார்க்கவே வேணாம். ஆஹா, இன்பா வந்து ஏவு இந்த இதுல சொல்ற மாதிரி விக்ரம் வேதால தப்பு செஞ்சவனா தப்பு செய்ய தூண்டி விட்டவனான்னு தான் பார்க்கணும். ஓகேவா? இன்பா கேரக்டர் தப்பு செய்ய தூண்டி விட்டவன் கிடையாது, தப்பு செஞ்சவன் தான் அவன். தப்பு செய்ய தூண்டி விட்டவன் யாருன்னு தான் பார்க்கணும். அதுக்கு மேல இன்பாவோட அண்ணன், இன்பாவோட அண்ணன் கேரக்டர் மேலதான் பாரதி ராஜா கேரக்டர் வரும். ஓகேவா? அது இன்பாவோட அண்ணன் கேரக்டர் எப்படி முடியும் உங்களுக்கே தெரியும் கப்பல்ல. எல்லாம் தெரியும், சரி விடுங்க. இல்ல ஆயுத எழுத்து படம் எப்ப ரிலீஸ் ஆனாலும் ஃபிளாப் தான். அதெல்லாம் படமே கிடையாது. அன்பே சிவம் படம் சொல்றீங்களா? இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது எப்படி அது கரெக்டா ப்ரொமோட் பண்ணியிருந்தா கரெக்டா ஓடும். ஏன்னா வந்து அந்த படம் வந்து எப்படி சில படங்கள் நான் சொல்லுவேன்ல, அந்த படங்கள் ப்ரொமோட் பண்ற விதங்கள் தவறா இருக்கும்னு. அப்படி தவறா ப்ரொமோட் பண்ணப்பட்ட படம் தான் அன்பே சிவம். அன்பே சிவம் வந்து எல்லாரும் அந்த ரிலீஸ் டைம்ல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு புரட்சிகரமான படம் மாதிரியும், எப்படி சொல்றது, அந்த படம் நீங்க லுக்கு தெரியும் உங்களுக்கு, அன்பே சிவம் டைட்டில் தெரியும், அன்பே சிவம் அந்த கமலஹாசன் அந்த மியூசியம் கிட்ட அந்த பாட்டு, அந்த சம்பளம் கூட்டி கொடுக்குற பாட்டு சொல்லி ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க புரட்சிகரமான படமா இருக்கும். அந்த ப்ரொமோஷன்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனா படத்துல வந்து 70% காமெடி தான் இருக்கும். அந்த காமெடி அவங்க சரிவிகத்தை சூப்பரா பயன்படுத்தின படம். அதாவது நல்ல பயங்கரமான மெசேஜ், பயங்கரமான மனிதத்துவத்தை அழகா சொன்ன படம். அதை காமெடியா சூப்பரா சொன்ன படம். ஆனா அப்படி அவங்க ப்ரொமோட் பண்ணல. எப்படி மன்மத லீலை படத்தை படம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோட் பண்ணாங்க. அது த்ரில்லர் படம்னு ப்ரொமோட் பண்ணி தான் மன்மத லீலை வெங்கட் பிரபுவோட ஜானர்ல பயங்கரமா ஹிட் ஆயிருக்கும். ஹிட் ஆக வேண்டிய படம், நல்ல படம் அது. ஆனா அது படம்ங்கிற மாதிரி ப்ரொமோட் பண்ணி அடல்ட் ஒன்லி படமா மாத்தி விட்டு அந்த படத்தை எப்படி ப்ரொமோஷன்ல சொதப்பினாங்களோ அது மாதிரி அன்பே சிவம் ரிலீஸ் டைமுக்கு சொதப்பின படம்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ வந்து அன்பே சிவம் இப்போ முதல்ல இப்ப ரிலீஸ் ஆகுறதுல கண்டிப்பா ஓடும். என்னமோ சொல்றீங்க, என்ன சொல்றீங்கன்னு தெரியல. ஆதவன் வந்து அதெல்லாம் கமர்ஷியல் படங்கள் எடுத்தீங்கன்னா அந்த அந்தந்த டைமுக்கு தான். நீங்க பழைய எந்த கமர்ஷியல் படத்தாலும் ஒரு சில படங்களை தவிர்த்து பல படங்கள் வந்து அட்டர் ஃபிளாப் தான் ஆகும். இப்ப ரிலீஸ் ஆயினா, இப்ப ரிலீஸ் ஆச்சுன்னா அதாவது நான் சொல்றது 90% படங்கள், ஒரு படம் 2 படம் இல்ல, 90% படங்கள்ல இருந்து ஃபிளாப் தான். ஒரு 10% படங்கள் தான் வந்து விதிவிலக்கு. எப்படின்னா அந்த சிங்கம் மாதிரியான படங்கள் ஃபுல் பேஜ்ல ஃபுல்லா பரபரன்னு போற படங்கள் மட்டும்தான் விதிவிலக்கு. மற்றபடி சில படங்கள்லாம் வந்து சின்ன குறைந்தாலும் அடிச்சு ஊத்திடுவாங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஆகாஷ்ங்கிறவர் கை தூக்கி இருந்தார், அவர் சொல்லிட்டோம். ஆகாஷ் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. இல்ல, நான் F1 படம் பார்த்தேன். அது யாருன்னா பாக்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. அது ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு தான் வந்தேன். செம்ம சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அது லைக் பெருசா ரூல்ஸ் எல்லாம் தெரிய வேணாம், ஏன்னா அப்பதான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் படமும். முடிஞ்சா ஐமேக்ஸ்ல போய் பாருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சினிமாட்டிக். ஒருத்தர் யாராவது தெளிவா சொல்லுங்க. இல்ல ஒருத்தர் அந்த படத்தை தெளிவா என்ன சொல்லுங்க. இந்த படம் எதை பத்தி எது படம்? ரேஸ் மட்டும் தானா இல்ல வேற நமக்கு ஏதாவது படம் வந்து என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கா? என்ன படம் சொல்லுங்க, நான் பாக்குறேன். அந்த படம் ரேஸ் பத்தின படம் தான் ப்ரோ. ஒரு பழைய ரேசர் திரும்பி ரேஸுக்கு வரான், அதான் படம். ஓகேங்களா? அத பத்தின படம் தான். அவன் வந்து ஒரு டீம் ஹெல்ப் பண்றான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ரேஸ் பண்ணவன் திரும்பி வந்து ஒரு டீம். கதை சொல்லாதீங்க. எதை பத்திய படம்? அதாவது படம் முழுக்க முழுக்க F1 ஃபார்முலா 1 கார் ரேஸ்.
சரி ரைட் அத விடுங்க. 3Dல எது ரிலீஸ் ஆயிருக்கு? நார்மல் படமா? இருங்க நான் செக் பண்றேன் புக் மை ஷோல. அது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல 3D ரிலீஸ் ஆயிருக்கா அக்கா விஷால் ப்ரோ? ப்ரோ நீங்க தான் அவர் சொல்லணும். ஒன்லைனர் சொல்ல வந்தாலும் தடுக்கிறீங்க, எஃப்ஒன்னு சொன்னாலும் சகிச்சுக்கிறீங்க. வேற எப்படி சொல்ல முடியும்? பாவம் நான் எனக்கு ஓடிட புரியல, போறாரு. நான் தான் தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன், விடுங்க. இல்ல இல்ல 3D படம் இல்லைங்க, இல்லண்ணா அது. எனக்கு கதையை சொல்ல வேணாங்கிறேன். கதையை சொல்ல வேணாங்க. இல்ல நான் என்னன்னா ஒரு எதை அண்ணா பத்தி முழுக்க 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 ரேஸ் ரேஸ் மட்டும் தானே, படம் அது தான், வேற முழுக்க ஏதாவது முழுக்க ரேஸ் படம். ஆனா ரேஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, அதுதான் அந்த படத்தோட பியூட்டியா நான் பாக்குறேன். அததான் சொல்ல வர. ரேஸ் அந்த சரி அந்த ஆனா ரூல்ஸ் பெரிய எல்லாம் ஸ்கிரீன்ல தெரியணும்னு அவசியம் பாருங்கண்ணா. இல்ல. அது எக்ஸ்பீரியன்ஸுக்காக பார்க்க வேண்டிய படம். இல்ல நான் இங்க சின்ன ஸ்கிரீன் நினைச்சாலும் பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாமே பெரிய ஸ்கிரீன்லாம் இங்க போட்டிருக்காங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆனதுல அந்த படம் தான் பெரிய ஸ்கிரீன் போட்டாங்க. சூப்பர். பயங்கரமா போயிட்டு இருக்கு. நான் தேட்டருக்கு போன வாரம் 2 படம் போனேன்ல, 2 படம் போனப்போ எல்லாரும் என்கொயரி பண்ணது பூராமே அந்த F1 படத்தை பத்தி மட்டும்தான். இன்னுமே தமிழ் 2D இருங்க, தமிழ் 2D இங்கிலீஷ் 2D ஆமா 2ல தான் போட்டிருக்காங்க. மெயின் ஸ்கிரீன்ல தான் போட்டிருக்காங்க. விஷால் ப்ரோ, நீங்க போகும்போது ஃபேமிலிலாம் இருந்துச்சா? குழந்தைங்களும் தலைவா இருந்தாங்களா? நான் போறப்ப வெறும் பசங்க எல்லாம் F1 பாத்துட்டு வந்த பசங்க கத்துறாங்க ரேசருக்குலாம். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நான் வந்துட்டு பிராட் பிட்டுக்கு கத்திட்டு, ஆனா அதுதான் அந்த படத்தோட பியூட்டி. எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா நான் ரொம்ப என்ஜாய் ஆமா, பண்ணிட்டேன் அந்த கேரக்டருக்குள்ள போயிட்டு. அது ஆக்சுவலி எனக்குமே எதுவுமே தெரியாது ப்ரோ. அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, ஃபுல்லா தெரிஞ்சவங்க. அது உங்களுக்கு டீப்பா தெரியாதனால தான் நீங்க நல்லா என்ஜாய் பண்றீங்க. ஆமா, இல்லன்னா லாஜிக் அது நோட்டா இது நோட்டெல்லாம் ஏதாவது பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். எனக்கும் அதான். நான் ஏன் வந்துட்டு இப்போ வந்து சொன்னேன்னா, இப்போ நிறைய படம் திரும்பி அடுத்தடுத்து வருது இல்ல, ஜுராசிக் வேர்ல்டு அந்த மாதிரி நிறைய படம் வரதுனால எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் போய் பாருங்கன்னு சொல்றேன் இருக்கும் போது. எடுக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல, எடுத்துருவாங்க. இன்னும் ஓகே இல்ல இப்ப யாராவது புக் மை ஷோல திருச்சிக்கு போறோம்னு திருச்சி போங்க. அதுல வந்து மாரிஸ் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்கும். அந்த தேட்டர் வந்து எப்படின்னா புதுப்படங்கள் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா, முன்னால அதை பண்ண மாட்டாங்க, இப்போ புதுசா பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 6 மாசமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதுப்படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு வாரத்துக்கு எப்பவும் போல எதுவுமே ஸ்கிரீன் லாக் பண்ண மாட்டாங்க சீட்லாம். பெரிய நடிகர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த அவங்க ஒரு குறிப்பிட்ட சீட் லாக் பண்ணி வைப்பாங்க, விஐபி கேட்பாங்கன்னு. மற்றபடி ஸ்கிரீன் லாக் பண்ண மாட்டாங்க சீட்லாம். ஆனா இப்ப சின்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு இல்ல வீக் டேஸ்ல சுமாரா போகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 வருஷம் லாக் பண்ணாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லாக் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ என்ன லாக் பண்றாங்கன்னா டோட்டல் கார்னர் சீட் எல்லாத்தையுமே லாக் பண்ணிடுறாங்க. சென்டர்ல மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. சென்டர்ல மட்டும் ஒரு 50 சீட்டை மட்டும் எல்லாம் ஓப்பன் பண்ணி எலிசபெத்தை மற்ற குறைக்கதான் எல்லாத்துக்குமே லாக் பண்ணி வேறதுக்குள்ள. வச்சிடுறாங்க. என்ன என்ன அநியாயம் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணி உங்களுக்கு குடும்பம் தாக்க முடியாம நான் முன்னாடி போன வாரம் பார்த்த படத்துக்கு அவங்க வந்து 30 சீட்டு 50 சீட்டு லாக் பண்ணாங்க. அப்புறம் முன்னாடி வரிசையில போக மாட்டோம், பின்னாடி வரிசையிலேயே வந்து அந்த மாதிரி வேலை செய்யறாங்க. பின்னாடி வரிசை லாக் பண்ணாங்க, அப்புறம் பேக்ல லாக் பண்ணாங்க. எங்க போனாலும் இப்ப வருவோம். பேக் ஃப்ரண்ட் அதாவது நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்னு சொல்லி எல்லா சைடும் கார்னர் பண்ணிட்டு சென்டர்ல மட்டும் உங்களுக்கு ஒட்டுமொத்த அதாவது சொல்ல போனா ஒரு 850 950 சீட்டு கெப்பாசிட்டி உள்ள தேட்டரு. அதுல இப்ப நடுவுல மட்டும் ஒரு 100 விட்டுட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நடு அப்ப எந்த அளவுக்கு இவங்க வந்து கொடுமை பண்ணிருப்ப தேட்டருக்கார டார்ச்சர் நடு பண்ணிருப்பாங்க. ஊர்ல வந்து பண்ணாங்கன்னா என்ன பண்றீங்க? இல்லங்க அது இல்ல, இப்ப நம்ம மக்கள் இருக்காங்கல்ல. இப்ப நான் இப்ப ரீசெண்டா மார்கன் படத்துக்கு காலையில போனேன். நான் வந்து 11:20 11:30 ஷோ டைம் நினைக்கிறேன். நான் சீக்கிரம் போயிட்டேன், ஏன்னா நம்ம டிராபிக் பாலம் வேலை செய்யறாலும் சீக்கிரம் பண்ணணும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டேன். வெளியே 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க, அதுக்கு ஒரு கப்புள்ஸ் தான் வச்சுங்களேன். மாரிஸ் தேட்டர் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. இதாங்க மாரிஸ் தேட்டர், வாசல்ல தாங்க நிக்கிறீங்க அப்படின்னு. இல்ல இல்லைங்க இன்னொரு மாரிஸ் தேட்டர் இருக்காமல அந்த தேட்டர் வேணும் அப்படின்னாங்க. இல்லைங்க திருச்சியில ஒரே ஒரு மாரிஸ் தேட்டர் தான் இருக்கு, இன்னொரு மாரிஸ் தேட்டர் இப்பதான் கட்டிட்டு இருக்காங்க காட்டூர்ல, அதுவும் இங்க இருந்து அது 12 கிலோமீட்டர் இருக்கு. இல்லங்க இதுக்கு பக்கத்துலயே இன்னொரு மாரிஸ் தேட்டர் இங்க பாருங்க. தெளிவா சொல்றேன், தேட்டரை பத்தி எனக்கு தெரியாத ஒண்ணுமே இல்ல. தேட்டரின் நானும் இந்த தேட்டருக்கு தான் போறேன், இந்த படம் பார்க்க தான் நானும் உள்ள போயிட்டு இருக்கேன். நீங்க என்ன படம் போகணும், எந்த தேட்டர் போகணும்? இல்லைங்க மாரிஸ் போகணும், நான் மார்கன் போகணும். இந்த அதே மாரிஸ்லாங்க நிக்கிறீங்க பேசாம. இல்லைங்க அப்படின்னு சரியான குழப்பம், எனக்கு திட்டிட்டு வந்துட்டேன். நீங்க என்னமோ பண்ணுங்க போங்க, பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அங்க ஏறி போங்க, இன்னொரு ஸ்டேஷன் போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் திட்டிட்டு வந்துட்டேன். தேட்டருக்கு அதே தேட்டருக்குள்ள வராங்க. நான் வந்து 10:30 சொன்னேன்னா 11:30 படம், 11:20 அவங்க திரும்ப என்ட்ரி ஆகிறாங்க. நான் உள்ள நுழைஞ்சேனே வந்துட்டு அந்த பையன் என்ன கேட்டேன்னா, ஏன் புது மாரிஸ் போலியா இந்த மாதிரி சொன்னீங்க. அவன் சிரிச்சிட்டு போயிட்டான். சிரிச்சிட்டு சீட்டை தேடுறான். நடுவுல சீட்டு கொடுத்துட்டு போயிருக்கான். அவனும் இந்த கார்னர் போறான், போயிட்டு இந்த மூலையில இருந்து அந்த மூலையில இந்த குட்டி போட்ட போன மாதிரி நடப்பாயின்னு சொல்லுவாங்க. நான் கண்ணில் பார்த்த 10 நிமிஷம் சரியான சிரிச்சிட்டு இருந்தேன். 11:20 11 வரைக்கும். ஏன்னா படம் போற வரைக்கும் எங்கேயாவது ஒரு சீட்ல உட்கார யாராவது வந்துட்டாங்கன்னா ஏஞ்சிட்டு வேற ஒரு சீட்டுக்கு போறான். அந்த சீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னா ஏஞ்சி வேற ஒரு சீட்டு திரும்ப அப்ப போறவன் மூளைக்கு தான் தேடுறானே தவிர நடுவுல ஊர்ல இடம் இருக்கு. இந்த சந்தானம் கேட்பான்ல, வீட்டுல மீச வச்சு ஆம்பளைங்க 10 பேர் இருக்கிறாங்க, உனக்கு இவங்க கூட தான் விளையாட்டு கேட்கற மாதிரி சீட்டு பூரா காலியா இருக்கு முன்னாடி. இந்த மூலைக்கு போறான், இல்ல அந்த மூலைக்கு தேடுறான். அவன் இதுக்கேக்க அவன் தேட்டர் கேட்கறான். ஏதோ தேட்டர் போக வேண்டியதானே, இந்த தேட்டர் தான் பாக்கணும். நீங்க வந்துட்டு அவன் பண்ணானே பயங்கரமான. ஏன்னா மார்க்கெட் நிறைய தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு.
அவன் பண்றதெல்லாம் இல்ல எனக்கு ஆனா சிரிப்பு திருப்பி இல்ல அவங்கள பொதுவா பார்த்தா தேட்டருக்காரங்க பயந்துட்டாங்க இதெல்லாம் போல லாபமா தேட்டருக்காரன். தான் பார்ப்பாங்க. அது ஏன் அப்படி பண்றாங்க? அந்த அளவுக்கு இல்ல உச்சகட்டமா இது வந்து போயிருக்கா? எப்படின்னா இல்ல உச்சகட்டமா ஆயிடுச்சு போல இருக்கு. ஏன்னா நான் வந்து குறிப்பிட்ட பீரியட் இப்ப பாலம் கட்ட நடக்கிறனால இந்த வேலை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்ப பாலம் நடக்கிறனால அந்த தேட்டருக்கு வர ஆட்களோட எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு. இல்லைன்னா எப்பவுமே தேட்டர் ஃபுல்லா ஓடும். எண்ணிக்கை கம்மியானா இதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா. அதனால ரொம்ப மோசமாயிடுச்சு போல. அவன் தேட்டருக்கார பயந்து போய் நீங்க அந்த போய் புக் மை ஷோல போய் ஓப்பன் பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட குளம் மாதிரி மறைச்சு வச்சிருக்கிறான். சரி அதை விடுங்க. இன்னைக்கு அதை விட என்னன்னா இன்னைக்கு வந்து மாவீரன் எங்க இருக்காரா? இன்னைக்கு வந்து இருக்காரு. இருக்கீங்களா ஃபர்ஸ்ட்? ஓகே, மாவீரன் இந்த பாய்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு செகண்ட் சீசன்ல 6th எபிசோடு பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு பாய் விட்டு சிரிச்சேன்னா ஒரு 5 நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு சிரிச்சேன். எந்த சீன் சொல்றேன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? 6th எபிசோட்ல லேபுக்குள்ள ஒரு சீன் வரும்ல, அனகொண்டா. ஆமா, எனக்கு சரியான சிரிப்பு. எம்எம் நடத்தி நான் வந்து இன்னைக்கு அது பாஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் பயங்கரமா சிரிச்சு நிப்பாட்டி அதுக்கப்புறம் திரும்ப ஆசுவாசப்படுத்திக்கிட்டு தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. வித்தியாசம். நானே படத்துல சீன்ஸ் எவ்வளவோ இருக்கு, அதுல கூட சிரிப்பு வரல. ஏன்னா அந்த எபிசோடுக்கு முந்தைய எபிசோடு 5th எபிசோட்ல அவங்க வேற மாதிரி முடிச்சிருப்பாங்க. யாருக்கு ஹோம்லேண்டருக்கும் அந்த ஸ்டோம் லைட்டா யாரோ ஒன்று புதுசாக வந்திருக்குமே, அதுக்கும் ஒரு வித்தியாசமா போட்டு முரட்டத்தனமா வச்சிருப்பாங்க. அது கூட சிரிப்பு வரல, அதுக்கு காமெடி மாதிரி இருந்தாலும். ஆனா இதுக்கு தான் பயங்கரமா சிரிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அது குபீரா தான் சரி இருக்கு. ஆகாஷ் ப்ரோ சொல்லி. ப்ரோ நீங்க பேசிட்டு இருந்த சொல்லுங்க இல்ல சொல்லுங்க ஆகாஷ். இல்ல நீங்க பேசிட்டு இருந்த டாபிக்ல புதுப்பேட்டை சொன்னீங்கல்ல, லைக் ஆனா அது ஏ சர்டிபிகேட் தானே? ஆமா ப்ரோ. ஆமா. ஆனா இப்போ லைக் ரீசெண்டா வந்த வடச்சென்னை ஏதான், ஆனா அது பெருசா லைக் ஓடிச்சு. பட் ஆனா அந்த அளவு ஓடல. அப்புறம் எப்படி புதுப்பேட்டை மட்டும் வந்தா? ராயனும் ஏதான் இல்லைங்க. இப்ப வட சென்னையும் ஏதான், புதுப்பேட்டையும் ஏதான். வட சென்னையில கெட்ட வார்த்தை மட்டும் அதிகமா இருக்கனாலையும் ஒரு சில காட்சிகளுக்காக தான் அதிகமா இருக்கும். ப்ரூட்வாலிட்டிங்கிறது ரொம்ப கம்மி. ஆனா நீ புதுப்பேட்டையில பாத்தீங்கன்னா எல்லாமே புதுசா இருக்கும். வட சென்னையில வந்து பார்த்தது புதுசு கிடையாது. வட சென்னைக்கு முன்னாடி நம்ம வந்து புதுப்பேட்டையில பார்த்திருக்கோம், இன்னும் பல படங்களை பார்த்திருக்கோம். ஆனா புதுப்பேட்டையில பாக்குறது புதுசு. எப்படின்னா வந்து தாலி கட்ட போறது, தாலி கட்ட எடுத்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் அங்கவே மிரட்டுறது, அது மிரட்டெல்லாம் கழட்டிக்கிட்டே மிரட்டுறது, தோட கழட்டிட்டு மிரட்டுறது, அங்க லைட்டிங் போடுறது எல்லாமே அந்த சமயத்துக்கு ரொம்ப 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 புதுசு. அது புதுசு மட்டும் இல்ல, அவங்க தனுஷோட பிளாஷ்பேக் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன், அதுவுமே புதுசு. ஒரு ஹீரோ வந்து அடி வாங்கி அதுக்கப்புறம் நிறைய சீன் காட்சி வந்து ஹீரோ அடி வாங்கி சாகிற ஸ்டேஜ் வந்து அதுக்கப்புறம் திரும்பி வச்சு அடிக்கிறலாம். ஆனா அந்த சமயத்துல தனுஷ் மாதிரியான ஹீரோ அவரோட லுக்ல அந்த சமயத்துல இருந்த எல்லாமே புதுசா இருந்துச்சு. அதனால புதுப்பேட்டை இப்போ வந்தாலும் உங்களுக்கு அந்த ரானஸ்க்காகவே பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் இப்ப நம்ம நிறைய ரா பாக்குறோம். ஓகே எனக்கு அப்படி தோன்றதுன்னா மகிழோட பழைய 2 படம் இருக்குல்ல, மீகாமன்னும் தடையற தாக்கவும், அது ரெண்டும் இப்போ வந்தா நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு தோணுது. தடையற தாக்க கூட ஓடிடி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, பயங்கரமா ஓடுச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு மகிழோட ரைட்டிங்ல வந்து தடையற தாக்கக்கு வந்து சீன்ஸா பெஸ்டா இருக்கும். ரைட்டிங்ல வந்து மீகாமன் தான் பயங்கரமா இருக்கும். மீகாமன்லாம் எனக்கு தேட்டர்லயே ரொம்ப பிடிக்கும். எனக்கு மீகாமன் இப்ப எனக்கு வந்து சொல்ல போனா அந்த ஹன்சிகா பாட்டுமே பிடிக்கும். எனக்கு அந்த ஹன்சிகா பாட்டு இதுக்கு முன்னாடி யாரும் அது மாதிரி எடுத்தது இல்லை. அந்த ஹன்சிகாவோட ரியாக்ஷன் வச்சு ஒரு பாட்டு இருக்கும்ல, எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமான்னு இல்ல சவுத் இந்தியாலே அந்த மாதிரி யாரும் எடுத்தது இல்லை. அந்த ஹீரோயினோட ரியாக்ஷன் வச்சு நான் அப்படி பயங்கரமான பாட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு முன்னாடியே மகிழோட ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே பிடிக்கும். தடையற தாக்கவா இருக்கட்டும், தடமா இருக்கட்டும், தடம்ல வர அந்த பாலத்துக்கு உதாரணம் சொல்லுவார்ல, அதுல வந்து தடையற தாக்க பட்டர்ஃபிளை மட்டும் முடிஞ்சிடும். மீகாமன்ல இந்த மாதிரி ஒரு பாட்டு ஹன்சிகாக்கு. தடம்ல பாத்தீங்கன்னா அந்த பாலத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவார், பயங்கரமா இருக்கும். அது எப்படி அந்த இன்ஜினியர் செயல்படுறாங்க அதெல்லாம். எனக்கு மகிழோட அந்த போர்ஷன்ஸ் பூராமே சூப்பரா இருக்கும். கழக தலைவர்லயுமே அது செம்மையா இருக்கும். இந்த வாட்டர் டாப்பிங் அந்த ஒன்று இருக்கும்ல, அது நல்லா இருக்கும். இப்ப நம்ம பழைய ஓடாத படத்தை சொல்லணுமா இல்ல பழைய ஓடாத படத்தை சொல்லணுமா? எப்படி வேணா சொல்லுங்க. அதாவது பழைய படம் பயங்கரமா இப்ப வந்தா ஃபிளாப் ஆயிரும், ஓடின படம் ஓடாத படம் இப்போ வந்தா ஹிட் ஆயிரும். அது மாதிரி பிரகாஷ் ப்ரோ, எனக்கு இந்த படம் வந்து கமர்ஷியல் ஃபிலிம் தான். பட் அந்த டைம்ல இந்த கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட், பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? அருணாச்சலம்
அருணாச்சலமா? அருணாச்சலம் நீங்க என்ன நினைச்சீங்கன்னு தெரியும். அருணாச்சலம் வந்து அந்த அளவுக்கு ஆகா ஓகோ பிளாக் பஸ்டர் படம் கிடையாது. அது அது ஒரு ஒரு மீடியமா போன படம். அது மீடியமான்னு கூட சொல்ல முடியுமான்னு தெரியல எனக்கு. அதனால அந்த சமயத்துல அது ஒரு சுமாரான படம் தானே. அதான் ரன்னிங் நமக்கு டிவியில செம்ம சூப்பர் ஆகா ஓகோன்னு நினைக்கிற படம் நம்ம அது டிவி வாட்ச்ல. பட் தேட்டருக்குல அந்த சமயத்துல இதாக போச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பயங்கரமா போன படம் தான் படையப்பா. அருணாச்சலத்துக்கு அப்புறம் வந்தது படையப்பா. அதாவது பிரகாஷ் bro என்ன சொல்ல வர்றாருன்னா, ரஜினியோட அப்ப இருந்த ஸ்டாண்டர்டுக்கு அருணாச்சலம் கம்மி. ஆமா. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் படங்கள் ஓடினது, படையப்பா ஓடின ரேஞ்சுக்குலாம் வந்து அருணாச்சலம் தியேட்டரிக்கெல்லாம் வந்து அந்த டைம்ல இதுவாகல. டிவில தான் நம்ம என்ஜாய் பண்ணோம் நிறைய அதை. டிவிலையும் அடிக்கடி போட மாட்டாங்க இப்பெல்லாம். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 4 வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறாங்க. அதனால படைய ஒரு டிவி ரீவாட்சுக்கு பயங்கரமான படைய படம். படையப்பாவே அப்படிதான் ஆமா போடுறாங்க. படையப்பாவே அடி வாங்கும் ப்ரோ இப்பெல்லாம். அந்த அப்பா அது யோசிச்சு பாருங்க. அதுல இருக்க டைலாக்லாம் இப்ப பேசியிருந்தா எவ்வளவு அடி விழுந்திருக்கும். இல்ல இப்ப டயலாக்ஸ் வேணா கான்ட்ரவர்சி ஆகலாம். ஆனா படையப்பா மாதிரி ஒரு ஃபுல் கமர்ஷியல் பேக்கேஜ் படம் எடுக்க முடியுமான்னு சந்தேகம். படம் சீனுக்கு சீனு ஏகப்பட்ட சீன் உள்ள படங்க. இப்பெல்லாம் எங்க சீன் எடுக்கிறாங்க? சீனே வைக்க மாட்டான். இப்ப நீங்க வந்து ஏன் அட்லி படங்கள் உங்களுக்கு வந்து கமர்ஷியலா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குன்னா, அட்லி படத்துல நீங்க பயங்கரமா சீன்ஸ் இருக்கும். நிறைய சீன்ஸ் இருக்கும் படத்துல. எல்லாமே அத ஒரு இடத்துலயே படம் நிக்காது. ஒரு சீன் ஒரு விஷுவல்லே படம் நிக்காது. நிறைய நீங்க தியேட்டருக்கு படம் பார்க்க வர்றது எதுக்கு தெரியுங்களா? நம்மளால பார்க்க முடியாத இடத்த பாக்குறது, நம்மளால அனுபவிக்க முடியாத அனுபவிக்க, நம்மளால செய்ய முடியாத செய்யறது ஹீரோ. இப்படி பல விஷயங்கள் இருக்குதான் படத்துக்கு அதான் காரணமா இருக்கும். அட்லி படங்கள்ல இப்ப சமீபத்துல இப்ப நீங்க பயங்கரமா பிளாக் பஸ்ட் ஆகிற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா பல இடத்துல காட்சிகள் நவுந்துகிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல தங்கிட்டா சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வேணா ஏத்துக்குவோம். பெரிய பட்ஜெட் படத்துல அதை ஏத்துக்க மாட்டோம். ஏதாவது குறைய சொல்ல. இப்ப நீங்க வந்து என்ன இருந்தால் இப்ப வந்து நிறைய பேர் கல் கிளாசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இருந்தால் ரிவ்யூ அந்த சமயத்துல ஒரு ஃபேமஸ் ரிவ்யூவர் அவர் உட்பட ஒரு 4-5 ரிவ்யூவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? என்ன அது அஜித் படத்துக்கு ஒரு 5 கோடியில படத்தை முடிச்சிட்ட மாதிரி இருக்கு. 2 வீடு ஒரு ரோடு. இதை தவிர படத்துல என்ன இருந்துச்சு? நீங்க அந்த ஒரு பாட்டு அந்த உனக்கு என்ன வேணும்னு சொல்ல அந்த பாட்டை தவிர்த்து படத்துல அவுட்டோர் ஷூட்டிங்கே கிடையாது. அது முக்கியமா கிளைமேக்ஸ் பத்தி ஒரு வீட்டுக்குள்ளேயே முடிச்சிட்டீங்க. ஒரு பிரம்மாண்டம் வேணாமா அப்படிலாம் ரிவ்யூ கேட்டு அந்த படத்தை திட்டினாங்க ரிவ்யூவர்ஸ். ஆனா இப்ப கல் கிளாசிக்ல நிறைய பேர் ஃபேன் சொல்றாங்க. அன்னைக்கு வந்து வரும்போது ஒரு பெரிய அடிக்கிற படத்துல ஒரு 2 இடத்துல முடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி. ஏன்னா பட்ஜெட்டே படத்துல தெரியல அப்படின்னாரு ஒரு ரிவ்யூவர். ஒரு ஃபேமஸ் யூடியூப் ரிவ்யூவர். பட்ஜெட் படத்தையே தெரியல, நீங்க வந்து 5 கோடியில படத்தை முடிச்ச மாதிரி இருக்கு, படத்துல சீன்ஸே இல்ல அப்படின்னாரு. இதுதான் நம்ம ஆட்கள் சீன்ஸ் இல்லைன்னா குறை சொல்லுவாங்க. எனக்கு இப்ப பஞ்சதந்திரம் இப்போ வந்திருந்தா செம்ம ஹிட் ஆயிருக்கும். காமெடி இப்ப ரீமேக் பண்ணலாம். அதை ரீமேக் பண்ணலாம். வேற ஏதாவது கான்செப்ட் வச்சு அதை ரீமேக் பண்ணலாம். பயங்கரமான ஹிட் ஆகலையா அது? அது அந்த வெளியில பஞ்சதெல்லாம் ஹிட்டுங்க. பஞ்சதெல்லாம் ஹிட்டுங்க. அதெல்லாம் இல்ல அதாங்க அதை ரீக்ரியேட் பண்றதுல யாரும் கிடையாது. இல்ல அதான் பம்மல் கே சம்பந்தம் தான் சரியா போகல. பம்மல் கே சம்பந்தம் படத்தப்போ வந்து திருச்சியில வந்து மிகப்பெரிய கட் அவுட் வச்ச படம் பம்மல் கே சம்பந்தம் தான் அந்த சமயத்துக்கு. 24 ப்ரோ. 24 எப்பவுமே நல்ல படங்க. அது வந்து சரியா போல பண்ண வேண்டிய படம் அவ்வளவுதான். அதான் அது வந்து தமிழ்ல சரியா போல, தெலுங்குல நல்லா போச்சு. அந்த படம் வந்து எப்படின்னா ஒரு 4 கரெக்ஷன் பண்ணா படம் வேற லெவல் படம். அதை ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. விக்ரம் கே குமார் எனக்கு ஆனா ரொம்ப பிடிக்கும் அந்த படம். சூர்யா படத்துலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஜெய்பீமும் 24 தான். ஜெய்பீம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஜெய்பீம் வந்துட்டு நான் வந்து எந்த கண்டென்ட் படத்தை இவ்வளவு தூரம் ரிப்பீட்ல பார்த்தேன்னு தெரியல. கமர்ஷியல் படத்தை ரிப்பீட்ல பாக்கறதுல வேற விஷயம். கண்டென்ட் உள்ள படத்தை எந்த படத்தை நான் ரிப்பீட்ல பார்த்திருக்கேன். அதுவும் வந்து முழுக்க முழுக்க ஒரு எப்படி சொல்றது, நான் போலீஸ் வன்முறை படங்கள் எப்பவுமே எனக்கு பிடிக்காது. ஆனா போலீஸ் வன்முறை படங்கள்ல நான் ரிப்பீட்ல பார்த்த படங்கள் விசாரணையும் ஜெய்பீமும். விசாரணையும் எத்தனை தடவை நான் பார்த்துருக்கேன் தெரியல. அந்த அளவுக்கு அந்த விசாரணையில வந்து டெப்த் பயங்கரமா இருக்கும். கேரக்டர் ஆர்க்கு ரைட்டிங் எல்லாமே. அதே மாதிரி ஜெய்பீம்லாம் கோர்ட் சீன்ஸ் எல்லாம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இங்கிட்டு இருக்கு, அவர் போய் மெடிக்கல் இங்கிட்டு இருக்கு, அவர் வீடு இங்க இருக்கு, ரிட்டர்ன் ஏன் வந்தாருன்னு சூர்யா கேட்கற அந்த சீன் வரைக்கும் எல்லாமே பயங்கரமா இருக்கும் அந்த படம். இத்தனைக்கும் நமக்கு கிளைமேக்ஸ் தெரியும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், அந்த கேரக்டருக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியும், ராசா கண்ணுக்கு என்ன ஆக போகுது எல்லாமே தெரியும். கிளைமேக்ஸ் தெரிஞ்சாலுமே எல்லாமே சுவாரஸ்யமா கொண்டு போடுவார்ல, அது வந்து எனக்கு ஜெய்பீம் பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு 24 இந்த 2 படம் தான் சூர்யா படங்கள்லயே ரொம்ப 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 எனக்கு அதாவது ஒரு 15 வருஷம் படத்துலயே ரொம்ப ஃபேவரட் இந்த 2 தான். இப்போ ரெட்ரோ ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு.
ஏகே வெரியன் சொல்லுங்க பிரதர். பிரகாஷ் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் பிரதர், சொல்லுங்க பிரதர். ப்ரோ AK64 ப்ரொடியூசர் யாரும் தெரியுமா ப்ரோ? பிரதர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழப்பம், ஒவ்வொரு ரூம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு என்னன்னா ஜூலை, அதாவது ஜூலை 16 அல்லது ஆகஸ்ட் 3 இந்த 2 தேதியில ஒரு தேதி அப்டேட் வரும்னு நான் ஒரு தகவல் மட்டும் வந்துச்சு. நான் இன்னமும் தகவல் நம்புறேன். அதனால ஜூலை 16 இல்லைன்னா வந்து ஆகஸ்ட் 3 அது 2 தேதிக்கு ஒரு தேதி வெயிட் பண்ணுவோம், அவ்வளவுதான். அநேகமா ஜூலை 16க்குள்ள வர்றதுக்கு 13 அல்லது 16 இந்த தேதியில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதோட இல்லைன்னா நியூஸா வச்சு வரும். நியூஸா வச்சு யார் தயாரிக்கிறாங்க என்னங்கிறது வரும். ஃபர்ஸ்ட் வந்து மைத்ரி மீமேக்கர்ஸ் தயாரிக்கிறாங்க ரூமர் வந்துச்சு. அதாவது குட் பேடக்கில் எடுக்கும் போதே சொல்லிட்டாங்க அதை மைத்ரி மீமேக்கர்ஸ் தயாரிக்கிறாங்க, ஆதிக்கு டேரக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆதிக்கு டேரக்டர் மட்டும் உறுதியாயிடுச்சு, வேல்ஸ் தயாரிக்கிறாங்கன்னு வந்துச்சு. இப்போ இந்த 2 பேருக்குள்ள மட்டும்தான் அந்த போட்டி இருக்கு. வேற யாரும் எடுக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. வேற யாரும் மற்ற நியூஸ் வர்றது எல்லாமே ரூமர் தான். எதா இருந்தாலும் ஜூலை 13, 16 அல்லது ஆகஸ்ட் இந்த தேதியில வந்துடும். ஆகஸ்ட் 3ல வந்துடும். ஏதாவது நமக்கு தகவல் ப்ரோ வந்துடும். இந்த நியூஸ் உண்மையா ப்ரோ? இந்த வலைபேச்சில் ஒரு ஸ்பெகுலேஷன் போகுது, ஒரு கிளிப்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. அவங்க டெய்லி நிறைய சொல்லி வச்சிடறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு வேற தெரிய மாட்டேங்குது. என்ன சொன்னாங்க நீங்க அதையும் சொல்லிடுங்க. இன்னைக்கு என்ன சொன்னாங்க? இன்னைக்கு வந்து என்னன்னா ஏதோ 3 இது கண்டிஷன் போட்டாருன்னு சொன்னாங்க. அட்வான்ஸ் வந்து முன்னாடியே பே பண்ணணும், ஷூட்டிங்குள்ளேயே சேலரி இது பண்ணணும் அப்படின்னு. நேத்தி வந்து சம்பளம் வந்து கம்மியா கொடுக்கணும்னு சொல்றாங்க, அது உண்மையா? இல்லை எனக்கு தெரியல. ஆனா வந்து அவர் இப்ப நேரத்தெல்லாம் இந்த மாதிரி பண்ணல. அவர் வந்து கடந்த 10 வருஷமா 8 வருஷமாவே அட்வான்ஸ் வந்து பாதி படத்தை முன்னாடியே வாங்கிடுவாரு. பேலன்ஸ் மாசம் மாசம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து ரெகுலர் நடக்காத, புதுசா நடக்கிற மாதிரி செய்ய சொல்றாங்களான்னு தெரியல. அவர் ரெகுலராகவே இதை வேலை பண்றாரு. ஏன்னா அவர் ஒயிட்ல கேட்கறதுனால இந்த சிக்கல் இருக்கு. அவர் மற்ற ப்ரொடியூசர் சிக்கல் இருக்கு. அவரு ஒயிட்ல மாசம் மாசம் எனக்கு வந்து இதை கொடுத்துடணும், மொத்தமா கொடுக்கறதுக்கு நீங்க வந்து பிளாக்ல வாங்குறது இல்ல. இப்ப ஒரு சில நடிகர்கள்னா ஒயிட்ல வாங்குறாங்க. ஒயிட்ல வாங்குறதுனால இந்த குழப்பம் வரும். அது ப்ரொடியூசர் ஒத்துக்கிறத பொறுத்து. இப்போதைக்கு நமக்கு தேவைன்னா அது நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ஒண்ணு தான் நான் நினைக்கிறது. இப்ப இன்னைக்கு படத்தை அனௌன்ஸ் பண்ணி இன்னைக்கு தகவல் தெரிஞ்சு இந்த மாசம் ஷூட்டிங் பண்ணா பரவாயில்ல. ஷூட்டிங்கிறது அக்டோபர் நவம்பர் தான் போக போகுதுன்னு ஆயிப்போச்சு. அப்புறம் இப்போ நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? உண்மையில அவங்களாம் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணாலும் நமக்கு வந்து அப்டேட் கிடையாது. எப்படியும் நமக்கு நவம்பர் ஷூட்டிங் அப்படின்னு வெயிட் பண்ணி பொறுமையா பார்க்கலாம். ஜூலை 16 ஆகஸ்ட் எனக்கு ஜூலை 16 அல்லது ஆகஸ்ட் 3 இந்த 2 தேதியில ஒரு தேதி அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது அபிஷியலா நான் சொல்லலைங்க, அபிஷியலா சொல்ல நமக்கு தெரிஞ்ச நண்பர் தகவலா வரும்னு சொன்னார். அபிஷியலா நமக்கு வர்றதுக்கு முன்னாடி தகவல் வந்துடும் அப்படின்னாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொன்னு, இந்த சமயத்துக்கு எனக்கு வேற ஒரு காரணத்துக்காக, அதாவது என்னுடைய பர்சனல் சுயநல காரணத்துக்காக எனக்கு இப்போ உடனடியா இந்த அப்டேட் தேவைப்படுது. சுயநல ட்விட்டருக்காக இல்ல, என் பர்சனல் லைஃப்ல நான் ஒரு காரியம் சாதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அப்டேட் தேவைப்படுது. அதனால உங்களை விட நான் ஆர்வமா தான் இருக்கேன். எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ ரிதம்னு ஒரு படம் வந்திருக்கும்ல, பழைய படம் அர்ஜுன். ஆமா ஆமா, பாட்டு அது இப்ப ரிலீஸ் ஆயிருந்தா நல்ல ஃபீல் குட்னு சொல்லி ஓடி இருக்கும் தோணும். போடாது. ஏன் பிரகாஷ் ப்ரோ? நல்லா தானே இருக்கும் அந்த படம். நல்லா இருக்கும், ஓடாது. பாட்டெல்லாம் ஹிட் ஆச்சு. அதே மாதிரிதான் படங்களே இப்ப ஓடாது. காரணம் சொல்லுங்க, எப்படின்னு சொல்லுங்க. ஓடாது, அவ்வளவுதான். இந்த படம் ஓடாது. ஏன்னா ஒண்ணு சொல்றேன், அந்த சமயத்துக்கே தப்பு தான். அதுக்கு முன்னாடியே வந்து மறுமணம்ங்கிறதெல்லாம் ஏகப்பட்ட இது எடுத்துட்டாங்க. இந்த மறுமணம் அந்த கான்செப்ட்ல வந்து அந்த சமயத்துக்கு அது வந்து கொஞ்சம் வேணா புரட்சிகரமா வேணா நினைச்சுக்கலாம். தவிர இப்ப ரொம்ப அசால்ட்டா சர்வசாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் 2025 ஓகேங்களா. அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே எடுத்து வச்சிருக்காங்க. அது மாமியாருக்கு அவங்க பயப்படுறாங்க. அது மாமியார் அதுதான் ரொம்ப முக்கியம். மாமியாருக்கு பயப்படுறாங்க. இந்த காலத்துல வந்து 2 விஷயம், அம்மாக்கும் பொண்ணுங்க பயப்படுறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில், அதாவது முன்னாடி ஒரு பீரியட்ல வந்து அம்மாவுக்கு பயப்பட்டு இருக்காங்க, மாமியாருக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அப்புறமேட்டு வந்து அம்மாவுக்கு பயப்படுறதுல மாமியாருக்கு மட்டும் பயந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் மாமியாருக்கு பயப்படுறதுல அம்மாவுக்கு மட்டும் பயப்படுவாங்க. அம்மா தான் பிரச்சனை, மாமியார் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, சமாளிச்சுக்குவேன், புருஷனை வச்சு மிரட்டிக்குவேன், அம்மா தான் பிரச்சனை. இப்போ அம்மாவுக்கும் பயப்படுறதுல மாமியாருக்கும் பயப்படுறது இல்லை. நீங்க இந்த சமயத்துல மாமியாருக்கு ஒருத்தவங்க பயந்துக்கிட்டு தன்னுடைய ஆசை பாசங்கள் எல்லாத்தையும் மறைக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து ஏத்துக்க முடியாது. அது வந்து நிறைய எப்படி சொல்றது, ரிதம் படத்திலேயே நிறைய வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ரொம்ப ரொம்ப குறைவா இருந்த படம். ரொம்ப பொலிட்டிக்கலா தவறான கான்செப்ட்லாம் இருந்த இது இப்ப எடுத்தா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அது அப்பெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பார்க்காத ஆட்கள் இருக்கும் போதே போடல படம்.
இப்பெல்லாம் வந்து சுத்தமா ஓடாது. பிரகாஷ் ப்ரோ வட்டாரம் வட்டாரம் இப்போ வந்தா ஓடுங்க. வட்டாரம் வந்து அதுல செம்ம வந்து படம். ஒரு சில இடம் புரியாது. சில பேத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து பர்மா கேரக்டருக்குள்ள வந்து அந்த ஹீரோயின் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். அந்த அப்பெல்லாம் நடந்துட்டு இருக்க சைடு பிசினஸ் எல்லாம் நிறைய பேத்துக்கு புரியாம இருக்கும். ஆனா உண்மையாலே பயங்கரமான ஒரு ரைட்டிங் உள்ள படம். நான் வந்து இந்த ஒரு முந்தானத்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்று டிஎல்ல ஓடிட்டு இருந்துச்சு. அதாவது விஜய் பிலிம் வித்தவுட் விஜய், அஜித் பிலிம் வித்தவுட் அஜித் அப்படின்னு சொல்லி பல படங்கள். இப்ப ஜவானை போட்டு இது வந்து விஜய் படம், ஆனா விஜய் இல்லாத படம். பேட்டையை போட்டுட்டு இது ஒரு விஜய் படம் பட் விஜய் இல்லாத படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அப்படி அஜித் பிலிம் வித்தவுட் அஜித் அப்படின்னா எனக்கு வட்டாரம் சொல்லுவேன் நான். பயங்கரமான அது ஒரு அஜித்துக்குனே உள்ள ஒரு படம். பயங்கரமான ஒரு படம். எனக்கு வந்து அறிந்து மறியாமலும் வட்டாரம் இந்த 2 படம் எனக்கு ஆர்யாவோட ரொம்ப ஃபேவரட். எந்த கேரக்டர் அஜித்துக்குன்னு சொல்றீங்க வட்டாரம்ல? ஆரியாதா? ஆரியா கேரக்டர் தான். ஆர்யா கேரக்டர். ஆனா எப்படின்னா அந்த சமயத்துல உள்ள அஜித் கிடையாது, அதுக்கு முன்னாடி உள்ள அஜித். அஜித் வந்து எப்படி சொல்றது, அதுக்கு முன்னாடி உள்ள அஜித். அதாவது வளர்ந்துகிட்டு இருந்த ஸ்டேஜில் அஜித்துக்கு எப்படி சொல்றது, அட்டகாசம் படம் வரைக்கும் கூட சொல்லலாம். அட்டகாசம் டைம் வரைக்குமே நான் சொல்றேன். அட்டகாசம் வரைக்கும் 2004 2005 வரைக்கும் சொல்லலாம். ஏன்னா கிரீடம் அந்த சமயத்துல என்ன பண்ணாரு, அப்ப அந்த சமயம் வரைக்கும் சொல்லலாம். நீங்க மர்காலம் கெட்டப்ல இருந்தா மிரட்டிரும் ப்ரோ. மர்காலம் கெட்டப்ல அதான் எனக்கு ஒரு பயங்கரமான ரைட்டிங் உள்ள படம். அதோட பிஜிஎம் சூப்பரா இருக்கும். புரியல? பிஜிஎம் வட்டாரம் பிஜிஎம் சூப்பரா இருக்கும். அது மொரட்டு பிஜிஎம், மொரட்டு சாங். அது அந்த நெப்போலியனுக்கு இருக்க அந்த ஹைப்பே நல்லா இருக்கும் இந்த படத்துல. கேரக்டர் பேரே நீங்க சொல்லலாங்க. எல்லா கேரக்டர் பேருமே வித்தியாசமா இருக்கும் படத்துல. பர்மா, ஐரா, வேற நெப்போலியன் பேர் டக்குன்னு மறந்துட்டேனே. அவர் சொல்லுவாரு இவரு நெப்போலியன் ஐரா, மறுபடியும் ஆரியா ஒரு வாட்டி சொல்லுவாரு. சூப்பர் சீன் அது. பிரகாஷ் ப்ரோ, அந்த பாய் சீரிஸ்ல திமிங்கலத்தை இடிப்பாங்களா, அந்த சீன் பாத்தீங்களா? அதெல்லாம் முடிஞ்சுதானே இந்த அடுத்த சீன் வருது. அதெல்லாம் 2-3 எபிசோடுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. அதுவும் செம்ம சீன். உள்ள போய் உட்காந்துக்குவானுங்க, ஏதோ ரூம்குள்ள உட்காந்து இருக்கிற மாதிரி. மாவீரன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 3லயா? ஏதா ப்ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் சீசன் 3ல. ஆமா சீசன் 3 தான். 3 தான். ஓகே. பிரகாஷ் ப்ரோ சீசன் 3 ஆரம்பிச்சீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதுலதான் ரொம்ப ஃபாஸ்டா போகும் இந்த 2 படம். நாளைக்கு சீசன் 3 ஆரம்பம். இன்னைக்குதான் வந்து சீசன் 2 முடிஞ்சிருக்கு. அதாவது முடியல, கடைசி ஒரு 20 நிமிஷம் பெண்டிங் இருக்கு. நாளைக்கு சீசன் 3 ஆரம்பம். அவனுக்கு ஒரு பர்பஸ் வரும் 3. நீங்க சொன்னீங்கல்ல, அது ஸ்பாயிலர் இல்லாம சொல்றேன். இவன் என்ன கேரக்டரே ஒரு மாதிரி இருக்கு, ஒரு இது இல்லாம அப்படி சொன்னீங்கல்ல பிக்சருக்கு, அதுல அவனுக்கு ஒரு பர்பஸ் ஒண்ணு இருக்கும். இதுதான்ப்பா நீ உன் தம்மம், இதுக்காக நீ வாழணும். வெயிட் பண்ணுவோம். நீங்க தான் 3rd எபிசோடுக்கு ஓவர் பில்டப் கொடுத்துருக்கீங்க. நான் பார்த்ததுலேயே பெஸ்ட் எபிசோட், பெஸ்ட் சீசன் 3rd சீசனுக்கு. அதனால நாளையில இருந்து நான் அதுக்கு தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இன்னும் பிரம்மாண்டமா இருக்க போதான்னு பாக்குறதுக்கு. ஸ்குவிட் கேம் பார்க்கலையா பிரகாஷ் ப்ரோ? இல்ல, என்னன்னா ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அது கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த சீரிஸ் பார்க்கணும். இல்லைன்னா திரும்ப ஃபாலோ பண்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதனால முடிச்சுட்டே பார்ப்போம். அதான் ஊரே தடவி விட்டுட்டு இருக்கு நல்லா இல்லைன்னு. இப்ப என்ன ப்ரோ பாக்குறீங்க? இல்ல என்ன பாய்ஸ், த பாய்ஸ் ஆக்சுவலா இந்த சீரிஸ் பார்த்ததுல ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த ஹீரோ பேசுற மாதிரியே இந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, கரெக்டா பேசினா அப்படிதான் பேச தோணுது. அது ஒரு துமுறாவும் இல்ல, அந்த டைலாக் டெலிவரி இருக்குல்ல, அது எனக்கு டப்பிங்ல பாக்கறனால தமிழ் டப்பிங் பார்க்க பேசும்போது தமிழ் அந்த மாதிரி வர்றது மாதிரி ஒரு பயம். தமிழ் டப்பிங்ல தான் பாக்குறீங்களா? ஆமா, நீ எனக்கு அமிச்சு தமிழ் டப்பிங் தான் இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல பிளே ஆச்சு. அப்படியே நான் அப்படியே பிளே பண்ண அப்படியே ஓடிட்டு பார்த்துட்டேன். எனக்கு என்னன்னா தமிழ் டப்பிங்ல பார்த்தனால அதுல கேரக்டர் டப்பிங் பேசுறதெல்லாம்
எனக்கு அப்படியே பேச தோணுது. அது இவன் பேசுறது இவன் ஒரு மாதிரி கழுத்தை திருப்பிக்கிட்டு பேசுவான்ல, அது ஒரு அது மாதிரியே பேசுறது. அதுல வர லேடிஸ் கேரக்டர் பூராமே பேசுற அந்த டைலக்ட் வந்து நமக்கு அது மாதிரியே வருது. புட்சரோட பாடி லாங்குவேஜ், ஸ்லாங், டைலாக் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே பயங்கரமா இருக்கும். இல்ல நல்லா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, தமிழ் டப்பிங்ல ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, நான் இப்பயும் சப்டைட்டில் வச்சு தான் பாக்குறேன் தமிழ் பார்த்தாலும். ஏன்னா அவங்க ஏதாவது மாத்திருக்காங்கன்னு பார்த்தேன். ஆனா இந்த சீரீஸ்ல மட்டும் எனக்கு தெரிஞ்சு எந்த வார்த்தைகளும் மாத்தல. அந்த இந்த சீன்ல, போட் சீன்ல இவனை ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்க, இப்ப கூட பாராட்டணும்னு தோணலையா அப்படின்னு யூவி கேக்குறப்போ, ஒண்ணு பண்றேன், இந்த வேலை முடிஞ்சோடனே ஒரு மசாஜ் பார்லருக்கு பார்ட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி உன்னை படுக்க வச்சு மசாஜ் பண்றேன், நீ கெஞ்சி கேட்குற வரைக்கும் விடாம உனக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். தமிழ் டப்பிங்ல நல்லா இருக்கு. இல்ல அது நான் சப்டைட்டில் பார்த்தேன், அதுவும் பார்த்தேன். ஆனா அதுல மட்டும் சப்டைட்டில் மாத்திருக்கிறாங்க. மத்தபடி டப்பிங்ல வந்து பின்னாடி நாய்ஸா இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன், நீங்க பேசுறேன். ஆகாஷ் ப்ரோ ஜுராசிக் பார்க் 4DXல இல்ல ப்ரோ, நாளைக்கு தான் போட்டிருக்கேன். ஆனா 4DX இல்ல, நார்மலா தான் போட்டிருக்கேன். இப்ப நீங்க முதல்ல பாத்துருவீங்களோ? சரி சுகுமார் ப்ரோ, ஜுராசிக் எப்போ ப்ரோ பிரீமியர் அங்க? அங்க எப்போ? நாளைக்கு 4ஆம் தேதி. இன்னைக்கு நைட் ரிலீஸ். நாளைக்கா? ஜூலை 2 ரிலீஸ். சூப்பர் 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 சூப்பர். பார்த்து சொல்லுங்க. ஓகே. ஆனா அது மேல அது 4DX ரிவ்யூல எதுவும் பார்க்கலையா? பார்த்தேன். லைக் நான் பார்த்ததெல்லாம் வந்துட்டு இது எதுக்கு இருக்குன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் ஆனா அப்படி எடுத்தா எல்லா படத்துக்கும் அப்படி இருக்கும். ஜுராசிக் வேர்ல்ட் ஒரு நாஸ்டாலஜிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போய் பாக்குறப்போ, சோ அதனால ரிவ்யூ ஆல்ரெடி வந்துடுச்சு. அதான் ப்ரோ, அதான் சொல்றேன். ரிவ்யூஸ்ல எல்லாம் லைக் we don't know why it exists அந்த மாதிரி சோன்ல தான் ரிவ்யூ போட்டிருக்காங்க. பட் ஆனா நான் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்காக தான் போய் பாக்குறேன். சோ அதனால ஆனா இப்பெல்லாம் வர இயர்லி ரிவ்யூஸ் உண்மையாவே கரெக்டா தான் இருக்குது. ஏன்னா கராத்தே கேட்டு அப்படிதான் போய் பார்த்தேன், அதை எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. ரிவ்யூஸ்லயுமே அப்படியே சொல்லிட்டாங்க ஓப்பனா. அடுத்த ரிவ்யூலாம் மாவீரன் ப்ரோட டிபில பாத்துக்கோங்க, அதுக்கு எப்படி இப்படிதான் வருது. அவரு ஏங்க போஸ்டர் மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. சரி, பேச முடிக்க இல்லாட்டியும் ஒருத்தர் மட்டும் ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறாரு, உசேன் படம் இப்போ வந்தா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஃபீல் குட் மூவின்னு சொல்லியிருப்பாங்கன்னு. ஏங்க அதுல படம் பார்த்துட்டு தான் சொல்றீங்களா? எது இல்ல படத்துல இல்ல ஃபீலும் இல்ல குட்டும் இல்ல, இவர் எப்படி ஃபீல் குட்னு சொன்னாரு எனக்கு தெரியல. எனக்கு மனசே ஆறல தம்பி. குட் இருக்கு, எனக்கு அந்த ஒரு பாட்டு மட்டும் ரொம்ப பிடிக்கும். சினிமா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். குட்டா இருக்கு ரஜினி பேசுறது ப்ரோ. ஓம் சாரரே சினிமா பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நயன்தாரா பாட்ட சொல்றாரு நினைச்சேன். நீங்க அந்த பிரகாஷ் ப்ரோ பாட்டு நல்லா இருக்கும், அந்த பாட்டும் நல்லா தான் இருக்கும். என்ன பாட்டு? சினிமா அது செம்மையா பாட்டுல நல்லா தான் ப்ரோ அந்த பாட்டுல. அதத்தாலங்க நயன்தாரா பாட்டுன்னு சொன்னேன். இல்ல மழையில ஆடுற ஒரு பாட்டுக்கு அது வேற. நயன்தாராக்குன்னு சோலோ சாங் இன்னொன்னு இருக்கு, அது மழையில ஆடுறது அது வேற. பிரகாஷ் ப்ரோ அந்த படத்தை ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அதுல சீன்ஸ் எல்லாம் என்ன ப்ரோ அப்படி வச்சிருக்காங்க. அப்பயே நீங்க ரொம்ப நாளா அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்கீங்க. சவுந்தரராஜன் அவரை பார்த்து கேட்பாரு, ரஜினி மேல இருக்கிற எல்லா கேள்வியும் கேட்டு விட்டுருப்பாரு. பயங்கரமா ஒத்துக்கிட்டாரு ப்ரோ. அந்த டைம்ல ஞாபகம் இருக்கா, தசாவதாரம் வந்து இது அடுத்து கொஞ்ச நேரம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிக்கு வந்து 26 25 கிட்ட போன்னு சொல்லி சொன்னாங்க அந்த டைம்ல. ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? அதெல்லாம் ஒரே ரீமேக் ஃபிலிம் தானே? ஆமா ரீமேக் ஃபிலிம் தான், மலையாள ரீமேக். ரஜினி கேமியோ ப்ரோ, அது ரஜினி படமா ப்ரோமோட் ஆயிடுச்சு. அது கிளைமேக்ஸ் உண்மையாவே நல்லா இருக்கும் ப்ரோ. அது நல்லா எமோஷனலா தான் இருக்கும். உங்களுக்குலாம் எப்படி பார்த்தா ரஜினி பேசாம உண்மையாவே கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ஒரிஜினல் ஃபார்முலா அது மட்டும் தான் இருக்கும். ரஜினிங்கிறங்காட்டி நிறைய ரஜினிக்கான சீன்ஸா வச்சிருக்காங்க. ஆமா பாட்டு ரஜினி மாசின் எல்லாமே இருக்கும். அதுல மோகன்லால் வருவாருன்னு நினைக்கிறேன். மோகன்லாலும் மம்முட்டி 2 பேர்ல யாரோ சூப்பர் ஸ்டார் அதோ பார் அப்படி அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
கடவுள் யாருன்னு யார் பார்த்தார் அதை கண்ணில் கரெக்ட் அதுதானே பிரகாஷ் ப்ரோ, சினிமா கேளுங்க. அது சினிமா. கண்ணில் காட்டுது இந்த சினிமா தான் சொல்லும் போது இன்னும் வரையும் கர்ணன் அந்த பாட்டு ப்ரோ கேட்டா அடுத்த குஷி லைனும் ஆயிடுவேன் நல்லா நான். இருக்கும். அடுத்த லைன் கர்ணன் கட்ட பொம்மன் அதெல்லாம் ஒரு அது நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு கேட்கவே. கர்ணன் ரஜினி கட்ட வேற ஜெர்சி பொம்மன் ட்ரெஸ் பண்ண யார் விட்டுருப்பாரு. பார்த்தார் அதை கண்ணில் காட்டும் இந்த சினிமாதான் இருக்கும். அதேதான் வரும். எவனும் உழைச்சா ஜெயிச்சிடலான்னு எடுத்து காட்டுறது சினிமா தான். குஷ்புலாம் வருவாங்க பாட்டுல. நிறைய பேர் வருவாங்க bro அந்த படத்துலயே. எவ்வளவு பேர் நடிச்சிருப்பாங்க அப்பா. ஜிவி வந்து நடுவில் மியூசிக் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அதை யாராவது கவனிச்சிங்களா? அது வந்து கலைஞர் டிவியில போடுவாங்க. இப்போ வந்து விஜய் டிவி விஜய் சூப்பர்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு தெரியல. ஒருவேளை சேட்டலைட் மாறிடுச்சு போல. சரி ரைட்டு, இன்னைக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் சுமாராக தான் போச்சுன்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சிடலாமா? பிரகாஷ் ப்ரோ, அந்த குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு முடிச்சிருங்க ப்ரோ. எந்த கதை? இந்த மகாபாரதத்துல இருந்து எதனா ஒரு குட்டி, ஒரு சின்னதா ஒரு பையன். ஆட போங்க நீங்க வேற. இன்னைக்கு நண்பர் ஒரு படத்துக்கு போனாரு. ஒரு படம் போயிட்டு என்னங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் உட்கார முடியல அப்படின்னாரு. சரி கடைசி 15 நிமிஷம் நல்லா இருக்கும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பாதியில ஓடி வந்த படங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். என்ன பண்ணாரு, செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷம் போன் அடிச்சாரு. எனக்கு போன் அடிச்சு தேட்டருக்குள்ள வந்து போன் அடிக்கிறாருன்னு ஆச்சரியம். ஏங்க படம் உடம்பு போன் அடிக்கும் பட்டுக்கு என்னங்க போன் அடிக்கிறீங்க? அட போங்க என்னால முடியல நான் வீட்டுக்கு போறேன். அட கடைசி 15 நிமிஷம் நல்லா இருக்கும், படமே 15 நிமிஷம் தாங்க, அதை பாருங்க. என்ன இதுவே உட்கார நானே அதான் முடியாது, சொன்னேன். எல்லாமே எழுதி கடைசி 15 நிமிஷம் நான் கடைசி கிளைமேக்ஸ் நல்லா இருக்குதாமே அப்படின்னு. அத கிளைமேக்ஸ்க்காக எல்லாம் உயிரை கொடுக்க முடியாது. கிளைமேக்ஸ்க்காக நான் உயிரை கொடுக்க என்ன மாட்டேன். படம் ப்ரோ? தியேட்டர்ல நாங்க பார்க்க வந்ததே 10. அட அதை கேட்காதீங்க, அதை கேட்காதீங்க. உங்களுக்கே 10 பேர் தெரியும், தான் படம் பார்க்க ரீசெண்டா வந்த படம் தான். புரிஞ்சு போச்சு எனக்கு, புரிஞ்சு போச்சு. 8 பேர் தேட்டர் விட்டு போயிட்டாங்க. மிச்சம் 2 பேர் தான் இருக்கும். அந்த 2 பேர்ல ஒருத்தர் ஏந்திரிக்க நிலைமையில இருக்கான். அவனுக்கு முன்னாடி நான் ஓடுறதா, எனக்கு முன்னாடி அவன் ஓடுறதான், நான் மூடி வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன நானும் சொல்றேன் இல்லங்க, நானும் சொல்றேன் கிளைமேக்ஸ் நல்லா இருக்குங்க. அது கிளைமேக்ஸ் நல்லா இருக்குங்கிற சொல்லல, கிளைமேக்ஸ் தாங்க கதை. நீங்க பாத்துறீங்களா? நான் பாக்கல, கதை தெரியுங்க எனக்கு. கிளைமேக்ஸ் தான் கதை. இந்த இவ்வளவு படத்துக்கு காரணம் இந்த கதை தான். அந்த கதை தான் கிளைமேக்ஸ்ல தான் வரும் பாருங்க. ஐயோ நான் பார்க்க மாட்டேன்னு ஓடி வந்துட்டாரு. எவ்வளவு பெரிய கதை என்ன நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்பாடி அப்பா, இப்ப நான் சொன்னா அதுலயும் சரி, அதுக்காகவே காப்பி ரைட் போட்டு தூக்கிடுவாங்க. இதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன். எதுக்கும் சொல்ல மாட்டேன். பிரகாஷ் ப்ரோ எனக்கு ஒரே டவுட். அந்த படம் பார்த்தங்காட்டி கேக்குறேன். உண்மையாலுமே அந்த படம் ஒரிஜினல் நீங்க படிச்ச கதை இதே மாதிரிதான் இருக்குமா? ஆமாங்க, இதேதான் கதை, இதேதான். எங்க ஒய்ஃபை கடத்திதான் இது பண்ணுவாங்களா? நீங்க ஒண்ணும் இல்ல, நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலா அந்த கதையை வேணா சாதா கதையா நம்ம பேசுவோம். இந்த கதைன்னு சொல்லாம சாதா கதையா நம்ம பேசுவோம் இன்னொரு நாள். சரி ஓகே. பிரகாஷ் ப்ரோ லேட்டஸ்ட் அப்டேட் ராகுல் பண்றாராம். என்ன பண்றது தெளிவா சொல்லிட்டு பண்ணுங்க. ப்ரொடியூஸ் ஒவ்வொரு நம்பர்ல வருது, ஒவ்வொரு பேர் வந்து கடைசி இந்த பேர் வந்துருச்சா. இவர் பேர் தான் ரொம்ப காலமா முன்னாடி ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டுட்டு இருக்காரு. அவரும் வலிமை படத்துல இருந்து கேட்டுட்டு இருக்காரு, துணிவு சமயத்துல இருந்து கேட்டுட்டு இருக்காரு. எப்படியோ வரட்டும் பாத்துக்கலாம். ஏதோ அபிஷியல் அனௌன்ஸ் பண்றோமோ அனௌன்ஸ் பண்ணிட்டு போட்டோம். சரி முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் ப்ரோ. பரணி ப்ரோ சொல்லிட்டு முடிச்சிருங்க. அந்த குட்டி கதை சொல்லுங்க. பரணி ப்ரோ இன்னைக்கு ஏன் வரல? பரணிக்கு வந்து ஃபைபர் கிடைக்க மாட்டேதான். இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் இழுத்துக்கிட்டே இருக்கேன். நெட்டை டென்ஷன் ஆகி அவர் மனுஷன் வந்து நான் நேரடியாக போய் ஆஃபீஸை போய் திட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் போய் வந்து அழைச்சல, இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு. அப்படி சரி பொறுமையா வரட்டுனாரு. அதே மாதிரி இன்னைக்கு ரெக்கார்டிங் போடுறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு பரணி ரெக்கார்டே போடல. இன்னொரு நண்பர்கிட்ட நான் சொல்லவும் இல்லை. பார்ப்போம் யூடியூப்ல நாளைக்கு வருமாங்க. ராமாயண டீசர் ரிலீஸ் ஆகுது. பிரகாஷ் ப்ரோ அடடா சூப்பர் கண்டென்ட் பேசி கண்டென்ட் சேர்த்திடலாம். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க ரிஷி ப்ரோ சொல்லுங்க. ரமேஷ் பாலா தான் போட்டிருக்காரு ரோமியோ பிக்சர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்ப அவங்க அதை ஃப்ரண்ட் ரன்னரா இருக்கலாம். அவ்வளவுதான், வெயிட் பண்ணுவோம். நம்ம என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஜூலை 13, 16 அல்லது ஆகஸ்ட் 3 பாலா போட்டுட்டான் ப்ரோ.
நீங்க ஒரு சும்மா இருங்க. ரமேஷ் பாலா போட்டிருக்காருங்கிறப்ப அதுக்கப்புறம் வேற என்ன இவங்க கேக்குறாங்க? இல்ல ப்ரோ, பாலாவும் போட்டுட்டான். இல்ல கார்த்தி ப்ரோ, கார்த்தி ரவிவர்மா ப்ரோ போட்டிருக்காரு. ஆமா. அப்போ ப்ரோ அப்ப அப்ப வேணா செக் உண்மையா இருக்க பண்ணிட்டு வாங்க வாய்ப்பு ப்ரோ, இருக்கு. உங்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்திருக்க போகுது. இல்ல அப்ப ஓகே கார்த்தி போட்டிருக்காருன்னா உண்மைதான் ஓகே ப்ரோ. அப்போ ஓகே அப்போ உண்மையா தான் இருக்கும். கார்த்திக் ப்ரோ போட்டிருக்காருன்னா உண்மையா தான் இருக்கும். ஆக மொத்தம் ஜூலை 13, 16 அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுருங்க. ஓகே ஓகே ஓகே, பை.